Vidyakumar IS Academy Institute for your success. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம குரூப் 4 சிலபஸ் அண்ட் மற்ற சிலபஸ்லையும் நம்ம குரூப் 1 குரூப் 2ல இருக்கிறது இங்கே இண்டெக்ஸில் இருக்கும். பட் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து நம்மளுடைய இந்த 10 வாரம் நம்ம 10 வீக்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்லேருந்து 50 days 175 hours இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு பார்த்தோம். வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக அன்றைக்கி போய் படிக்கணும். படிச்சுட்டு அடுத்த நாள் வரும்போது ரிவைஸ் பண்ணிட்டு தான் வரணும். வந்து ஸோ நமக்கு ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது நமக்கு நல்லா ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ பேரண்டத்தின் இயல்பு அப்படின்றது ஒரு டாபிக் வந்து பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அப்புறம் ஃபோர்ஸ் பார்த்துருந்தோம். அப்புறம் மோஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபோர்ஸ் மோஷன் விசை இயக்கம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறம் ஆற்றல் அப்படின்ற டாப்பிக்கும் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ எனர்ஜி அப்படின்ற டாபிக் வந்து நேற்று பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அதில் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த இயந்திரவியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு. மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல இயந்திரவியல் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இயந்திரவியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. இயந்திரவியல் ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஹீட்டு வந்து ஸோ வெப்பவியல் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சவுண்டு லைட்டு வந்து இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒலி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 தலைப்புகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட். ஸோ அதை நீங்க பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பிசிக்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி. ஆனா இன்னும் நமக்கு ஒரு 3 டாபிக் இருக்கு. இது இல்லாம வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்றது இருக்கு குரூப் 4 சிலபஸ்ல. ஸோ அந்த டாபிக் என்ன பண்றோம் இந்த வாரம் முடியும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த டாபிக் வந்து எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் வெப்பவியல் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க இருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இயந்திரவியல் அப்படின்ற டாபிக், அதுக்கடுத்து சவுண்டு லைட் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். ஸோ வெப்பவியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக தான் கேள்வி கேட்குறாங்க வந்து. ஸோ அந்த கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்துடும். ஏற்கனவே சொன்னதான் நேற்று கிளாஸ் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு கேள்வி, இன்னைக்கு கிளாஸில் பார்த்ததுல ஒரு கேள்வி, அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம 5 நாட்கள் பார்க்கறதுல 5 கேள்வி அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு நம்ம போகிறோம் வந்து. ஸோ இதில் மினிமம் வந்து 4 கேள்வி நம்மளுடைய வகுப்புலேருந்து வந்துடணும் அப்படின்றது தான். அந்த ரிமைனிங் ஒரு கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னா வந்து டெஸ்ட்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் வந்து. அப்போ நம்ம இதில் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். முயற்சி திருவினையாக்கம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்க தான் போகுது. ஸோ அதனால் நம்ம இங்கே படிக்கிறது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க, அந்த புக்கில் அண்டர்லைன் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு அதை ரிவைஸ் பண்ணுறது பண்ணிட்டு டெஸ்ட் கண்டிப்பாக போட்டு பார்த்துடணும். ஸோ ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த வாரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தமாக. ஸோ அதில் சயின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் முடிஞ்சோடனே கொடுத்துட்றேன். இதை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது அதோட சேர்த்து பிவிக்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா முடிச்சிடும். அப்போ நம்ம எதிர்பார்ப்பு 5க்கு 5 கேள்வி வந்து போடுறது அப்படின்றது சாத்தியமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ ஹீட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வெப்பம் வந்து எப்படிலாம் பரவுது அப்படின்னா மொத்தம் 3 வகையில் பரவுது ஃப்ரெண்ட். வந்து ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கைப்பிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உலோகத்தால் ஆனது அப்படின்னும் போது ஸோ அப்போ அந்த வெப்பம் வந்து இந்த பாத்திரத்தின் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கைப்பிடி வந்து பரவுது வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நீர்லையும் வாயுக்களையும் வந்து அதே மாதிரி நம்ம காற்றுலையும் வந்து வெப்பம் எப்படி பரவும் அப்படின்னா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீட் பண்றது கீழே தான், ஆனால் என்ன ஆகும்னா அது வந்து மேலே எழும்பும், அந்த மேலே போகும். ஸோ அப்போ அந்த மூலக்கூறுகள் வந்து விரிவடைஞ்சு அதனுடைய அடர்த்தி குறைஞ்சு அப்படியே மேல் எழும்புது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அடர்த்தி குறைஞ்சு மேல் எழும்பும் போது என்ன ஆகுனா மேலே அடர்த்தி மிகுந்த மூலக்கூறுகள் இருக்குன்னா அது அப்படியே கீழே வரும். அப்போ காற்றும் வெப்பம் அடைஞ்சு விரிவடைஞ்சு மேல் நோக்கி போய் தான் மேகமா மாதிரி மழையை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாத்திரத்துடைய அடிபாகம் வெப்பம் அடைஞ்சு அதுக்கு மேலே இருக்க நீர் மூலக்கூறுகள் வந்து விரிவடைஞ்சு அதனுடைய அடர்த்தி குறைஞ்ச உடனே மேலே கிளம்புது. அதுதான் வெப்பச்சலனம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வெப்பச்சலனம். அடுத்து வந்து வெப்ப கதிர்வீசல் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளர்ல ஒரு நீங்க குடிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த வெந்நீர் கொஞ்ச நேரத்தில் என்ன அதுல வெப்பத்தை இழந்துடும். இப்போ அந்த வெந்நீர் டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் அந்த மரப்பலகை இருக்கு, இல்லை மர டேபிள் இருக்கு. மர டேபிள் வெப்பத்தை கடந்தாது, ஆனால் நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ அதுல இருந்து வெப்பம்லாம் எங்க போச்சு வந்து இல்லை ஒரு உணவு சமைச்சதுக்கு அப்புறம் சிறிது நேரத்தில் வந்து சில மணி நேரங்கள்ல டோட்டலா அதனுடைய வெப்பம்லாம் இழந்துருது. எப்படி இழக்குது அப்படின்னா வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு. ஸோ அப்போ வெப்பம் பரவும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல் சொல்லிட்டு ஒரு 3 வகையில வெப்பம் வந்து பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிதான் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த வெப்ப பரவல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 அடிப்படையில் அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில் கேள்வியாக வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பதங்கமாதல் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து எப்பவுமே கேள்வியா வந்துட்டு இருக்க ஒன்று அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு வந்து மாறுறது பதங்கமாதல் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சப்ளிமேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நேரடியாக சாலிட்ல இருந்து கேஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பதங்கமாதல் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்றது, ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்றது, அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் செல்சியஸ்ல இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்றது, கெல்வின்ல இருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்றது. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி வெப்பம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உட்கவரப்படுகிறது அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம், வெப்ப ஏற்புத்திறன் அப்படி சொல்லி சொல்லலாம். அப்படின்னா என்ன, அதனுடைய அலகு என்ன, அது ஒரு கேள்வி கேட்பாங்க. வெப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் அதனுடைய அலகு என்ன, அந்த அதனுடைய சமன்பாடு என்ன அப்படின்றது நம்ம கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபைனலா வந்து கேஸ் லாஸ் அண்ட் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம், அதாவது வாயு சமன்பாடு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். ஸோ மொத்தம் எத்தனை வகையில் பரவுது அப்படின்னா வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எப்படிலாம் பரவுது அப்படின்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த மூன்று அடிப்படையில் என்ன பண்ணுதுன்னா வெப்பம் வந்து பரவுது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, அடுத்து வெப்பச்சலனம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வினாடிக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றலை வந்து வெளியிடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 3.8 × 10⁻26 ஜூல் வெப்பத்தை வெளியிடுது அறிமுகம். இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு வினாடியும் சூரியன்ல வந்து என்னன்னா அணுக்கரு இணைவு நடக்கும். 2 ஹைட்ரஜன் அணு வந்து ஒன்னா சேரும். இது வந்து நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து படிக்க போறோம். ஸோ அணுக்கரு இணைவு மூலமா என்ன ஆகுது, நமக்கு வந்து வெப்பம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல ஒவ்வொரு வினாடிக்கும் சூரியன் வந்து வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.8 × 10⁻26 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப எனர்ஜி ப்ரொடியூசர் எந்த மூலமா அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து. அப்ப அணுக்கரு இணைவு அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது மூலமா வெப்பம் வெளியிடுது. ஜூல் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆற்றலின் அலகு, வேலையின் அலகு, வெப்பத்தின் அலகு. மூணு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூல் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல் அப்படின்றவர் தான் வெப்பத்தின் மூலமாக வெப்பம் அப்படின்னு ஒரு வகையான ஆற்றல் சொல்றாரு. அவருடைய பேரே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா யூனிட்டுக்கு வந்து ஆற்றலின் அலகும், வெப்பத்தின் அலகும், வேலையின் அலகும் வந்து ஜூல் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மின்னோட்டம் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மின்னோட்டம் வந்து செலுத்தும் போது அது வெப்பம் உருவாகிறது அப்படின்னு பார்க்குறோம் கம்பியில. எதனால அப்படின்னா மின் தடையினால. அப்ப மின்சாரம் செல்றத தடை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் உருவாகுது. அப்ப மின் தடை அதிகமா இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், வெப்பத்தை உருவாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு அயன் பாக்ஸ் இருக்கு, வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்கு, கெய்சர் இருக்கு அப்படின்னும் போது அங்க என்னன்னா நிக்ரோம் அப்படின்ற வந்து அந்த அலாயை வந்து பயன்படுத்தும். நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்ந்த 2 உலோகம் சேர்ந்த கலவை தான் வந்து நிக்ரோம். அந்த நிக்ரோம் வந்து அதிக மின் தடை கொண்டது, அதனால வெப்பம் வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம், அந்த இன்காண்டிசன் பல்புன்னு சொல்லுவோம். அந்த குண்டு பல்புல வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்ற இலை வந்து இருக்கும். அந்த இலையிலும் என்ன பண்ணனா அதிக அளவு மின்தடை இருக்கிறதுனால வெப்பம் வந்து மின்சாரம் வந்து கடத்தப்படாமல் அது என்னவா மாறுது அப்படின்னா வந்து வெப்பமடையுது. வெப்பமடையும் போது ஒளிர ஆரம்பிக்குது. அப்படி ஒளிர்றது மூலமா நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அந்த பல்ப்ல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து வெப்பம் தேவையில்லாம வெளியேறுது. நமக்கு தேவை லைட் தான். வெப்பமும் சேர்ந்து வரதுனால அந்த பல்ப்ல என்னது நம்ம கொடுக்கக்கூடிய மின்சாரம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து CFL, அடுத்து இப்போ LED. அப்ப LED வரும்போது என்ன ஆகும், மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்ஸிமமா லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப எடுத்துக்காட்டு நீர் சூடேற்றி, மின் செலவை பற்றி, மின் கொதிநீர் கலன் அப்படின்றதெல்லாம் மின்னோட்டத்துக்கான எடுத்துக்காட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்து வந்து வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது சென்டிகிரேட் அண்ட் டு செல்சியஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சென்டிகிரேட்ல இருந்து நம்ம செல்சியஸ் அளவீடு போகிறோம், செல்சியஸ்ல இருந்து சென்டிகிரேட் வரும் அப்படின்னும் போது நமக்கு செல்சியஸ் ஸ்கேலை பொறுத்த வரையும் மேல் திட்ட அளவீடு 100 டிகிரி செல்சியஸ், கீழ் திட்ட அளவீடு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மேல் திட்ட அளவீடு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை செல்சியஸ் ஸ்கேல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 100, அதே மாதிரி குறைந்தபட்சமா 0 டிகிரி அப்படிங்க. ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல வந்து அதிகபட்சமாக 212, குறைந்தபட்சம் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பாகங்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 100, 180. இது ஏன் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபார்முலா போறதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும், ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா C/by வந்து அப்ப செல்சியஸ் ஸ்கேல் எவ்வளவு இருக்கு, நமக்கு 100 இருக்கு. அப்ப C/100 போட்டுக்க வேண்டியதான், ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு என்ன பண்ணணும் வந்து நமக்கு F அப்படின்னு போட்டுட்டு F னா ஃபாரன்ஹீட் -32. அப்ப குறைந்தபட்ச கீழ்த்திட்ட அளவீடுனா 32 தான். அது 32 போட்டாச்சு. கீழே டிவைட் பை இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல வந்து பாகங்கள் எண்ணிக்கை 180 அப்படின்னு பார்க்குறோம். சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா அப்படி சொல்லி பார்க்குறோம். சோ அப்ப செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்டானா செல்சியஸை போட்டு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல ஃபாரன்ஹீட்டை கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்டானா ஃபாரன்ஹீட் அளவை போட்டுட்டு செல்சியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்றதுக்கும் ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து தெர்மோமீட்டர்ல பாதரசத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்றது கேள்வியா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இப்பயும் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா பாதரசம் இருக்கக்கூடியது பயன்படுத்துறாங்க. அது பேஷண்ட்டுடைய வந்து பாத்தீங்கன்னா வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா
கிருமி நாசினி இருக்குல்ல, அந்த கிருமியை வந்து நீக்கிட்டு அதை உதருவாங்க. உதரும் போது என்னன்னா அந்த தெர்மோமீட்டரோட பல்ப் இருக்குல்ல, அந்த எட்ஜில் அங்கே வந்து பாதரசம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுடைய வாயில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பாதரசம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. என்னது தெர்மோமீட்டர்ல பாதரசம் பயன்படுத்த காரணம் என்னன்னா பளபளப்பானது, அப்புறம் ஒளி புகாது, பார்க்கறதுக்கு சில்வர் மாதிரி இருக்கும், வெள்ளி மாதிரி இருக்கும் வந்து, அப்புறம் கண்ணாடியில் ஒட்டுமானம் ஒட்டாது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்க பாதரசத்தை எடுத்து ஒரு கண்ணாடி துண்டு மேலே வச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும் வந்து. அதே நீரை எடுத்து நீங்க வச்சீங்க கண்ணாடி துண்டு மேல நீர் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ நீர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதனோட வடிவம் வந்து இப்படி இருக்கும். அப்ப நீரா இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும், பாதரசமா இருந்ததுன்னா என்ன இந்த வடிவத்தில் இருக்கும். அப்ப இதுதான் வந்து வித்தியாசம். இது வந்து நீர் H2O. ஸோ அதே வந்து பாதரசம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா HCgன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அப்படியே என்ன பண்ணணும், சர்க்குலரா இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. அப்ப கண்ணாடி ஒட்டாது, வெப்பத்தை எளிதில் கடத்தும். லைட்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா போதும் உடனே சர்ரு மேலே ஏறிடும் வந்து. அப்புறம் சிறிய வெப்பநிலை மாற்றத்துக்கு அதிக அளவில் விரிவிடும், நல்லாவே விரிவடைஞ்சு மேலே போகும். இப்போ எக்ஸாம்பிள் இதான் தெர்மோமீட்டர்னு வச்சுக்கோங்க, அந்த தெரியாது நினைக்கிறேன், வைக்கலால இருக்கு. இப்போ இந்த பெண் எடுத்துப்போம், இதான் வந்து தெர்மோமீட்டர்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இப்போ என்னன்னா இங்கே பல்பில் வந்து பாதரசம் இருக்கும், உடனே சர்ருன்னு மேலேயும். அப்படி மேலே ஏறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்பம் அடைஞ்சோன்னு விரிவடை ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த தன்வெப்ப ஏற்பு திறன் பாதரசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை கம்பேர் பண்ணும்போது 30 மடங்கு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட், ஏறக்குறைய. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சடனாக வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கிடைச்சா போதும் உடனே வந்து அது விரிவடை ஆரம்பிச்சிடும், வெப்பநிலை உயர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்க்கணும் வந்து. அப்போ சிறிய வெப்பநிலை மாற்றத்துக்கும் அதிக அளவில் விரிவடையும் தன்மை கொண்டது எது அப்படின்னா வந்து தெர்மோமீட்டர். அப்போ சீராக விரிவடையும் அப்படின்னு சொல்லணும். சில இடங்கள்ல வந்து ஆல்கஹால் என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாதரசத்தை பேஸ் பண்ணி நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா இது இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அடுத்து லெபார்டரி தெர்மோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வக தெர்மோமீட்டர்ல எப்படி இருக்கும் அளவீடு அப்படின்னா -10 டிகிரில இருந்து 110 டிகிரி வரையும் இருக்கும் அப்படின்னு பார்க்கறது ஆய்வக வெப்பநிலை. மருத்துவ வெப்பநிலை மானி நம்ம டாக்டர் கிட்ட கிளினிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் இருக்கா காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறாங்களா, அந்த தெர்மாமீட்டர் ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரில இருந்து 42 டிகிரி வந்து. ஆனால் நம்ம பாடி வெப்பநிலை மனித உடலின் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்க்கலாம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல. அதாவது கிளினிக்கல் தெர்மாமீட்டர் எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரையும் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மனித உடலின் வெப்பநிலைன்னு கேட்டாங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கண்ணாடி மற்றும் பாதரசம் இல்லாத இப்போ மின்னணு அமைப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். தெர்மல் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்புத்திறன் நார்மலா சூரிய கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ ஒரு கல் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா படும்போது அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் முறியறது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா. ஸோ அந்த வெப்பம் முறியறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது அதான் வந்து வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இருக்கு கல் இருக்கு. எது வந்து வேகமா வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும். லைக் ஒரு காலி பாத்திரம் மாதிரி. ஒரு காலி பாத்திரத்தை ஒரு ஸ்டவ்ல வச்சு நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா சடனா வந்து ஹீட் ஆகும். அதே வந்து நீருள்ள பாத்திரமா இருந்தா ரொம்ப ஸ்லோவா தான் ஹீட் ஆகும். ஸோ அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது காலி பாத்திரமும் நீருள்ள பாத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீருள்ள பாத்திரம் ரொம்ப மெதுவா அப்சர்வ் பண்ணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும் தண்ணி கொதிக்கிறதுக்கு. அதே காலி பாத்திரம் வந்து வச்ச உடனே சூடு ஏறிடும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீர் வந்து பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் வெப்பநிலை உயருது. அதே வந்து கல் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலையில டக்குன்னு வெப்பநிலை வந்து உயர்ந்துடும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி வந்து வெப்ப ஏற்பு திறன் மாறுபடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா பொருளின் வெப்பநிலை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்பம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வெப்ப ஏற்பு திறன். அப்போ ஒரே ஒரு கெல்வின், ஏன்னா எஸ்ஐ அலகுல வந்து செல்சியஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணக்கூடாது, கெல்வின் தான் யூஸ் பண்ணணும் அப்படி பார்க்கணும். அப்போ கெல்வின் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா பொருளின் வெப்பநிலை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்ன சொல்றோம் வெப்ப ஏற்பு திறன் சொல்றோம். இதனை வந்து ஜூல் பை கெல்வின் என்ற அலகால் குறிப்பிடலாம் அப்படி பார்க்கலாம். அப்போ ஜூல் பை கெல்வின் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வெப்ப ஏற்பு திறன். அப்போ ஜூல் அப்படின்றதுக்கு சிம்பிள் என்ன ஜே போட்டுடலாம், கெல்வினுக்கு கே போட்டுடலாம். அப்போ ஜூல் பை கெல்வின்னா ஜூல் கெல்வின் பவர் -1. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இதனுடைய அலகு என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஜூல் பை கெல்வின் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கல் இருக்கு, 1 கிலோகிராம் நிறையுள்ள நீர் இருக்கு. ரெண்டுத்தையும் வெப்பப்படுத்தும் போது எது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆற்றல் எடுத்துட்டு வெப்பம் அடையுது 1 கெல்வின் உயரத்துக்கு. அப்ப நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல இப்ப 28 டிகிரின்னு இருக்கு, அது 29 மாறுறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 1 கிலோகிராம் அப்படின்ற பாயிண்ட் அதனுடைய வெப்பநிலை வந்து 1 கெல்வின் வந்து உயர்த்தணும். அப்படியே அதுக்கு எவ்வளவு ஆற்றல் வந்து தேவை வந்து. அப்ப இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன பண்ணோம், கிலோகிராம் போடவே இல்லை, 1 கிலோகிராம் கொடுக்கவே இல்லை. ஆனா 1 கெல்வின் பார்த்தாச்சு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெல்வின் வந்து வெப்பநிலை வந்து உயர்த்தணும். ஸோ அதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் மட்டும் அப்ப ஜூல் பை கெல்வின் போட்டாச்சு. இப்ப கிலோகிராம் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா
ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப ஜூல் பை கெல்வின் போட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவை, 1 கெல்வின் உயரத்துக்கு. அதே எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவை, 1 கிலோகிராம் 1 கெல்வின். அப்ப நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜூல் பை கெல்வின் போட்டாச்சு. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் கெல்வின், ஏன்னா 1 கிலோகிராம் சொல்லியாச்சு. அப்ப 1 கிலோகிராம் கெல்வின் அப்படி பார்க்கலாம். இப்போ இதை விட மேல போகும்போது நான் ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 வந்துடும். அப்ப தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கும் வெப்ப ஏற்புத்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் பை கெல்வின் வந்து, அதே வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் அப்படி பார்க்கிறோம். சோ அதான் நமக்கு எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றோம். சோ அடுத்து ஒரு क्वेश्चन இருக்கு ஃப்ரெண்ட், வித் ப்ராப்ளமோட இருக்கு. இதை அப்படியே சால்வ் பண்ண முடிஞ்சா பாருங்க, பாப்போம், பார்த்துட்டு சொல்லுங்க புரியுதான்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா 4180 வந்து ஜூல் கிலோகிராம் பை கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் இருக்கு வந்து. ஸோ ப்ராப்ளம் அடுத்த பேஜ்ல இருக்கா? ஓகே, ப்ராப்ளம் சாரி இங்கே இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா, ஒரு நீர் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 1 கெல்வின் உயரத்துக்கு நீருக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4180. அதே பாதரசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனோட தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 1 கெல்வின் உயரத்துக்கு பாதரசத்துக்கு எவ்வளவு தேவைன்னா 140. இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டுரும். அப்ப ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீர் எடுத்துக்கிறோம் வந்து, அதே அளவு ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா அதே அளவு கிடையாது 1 கிலோகிராம் வச்சுக்கலாம். ஏன்னா அளவு வந்து பாத்தீங்கன்னா பாதரசம் அடர்த்தி அதிகம், அதனால அளவுன்னு சொல்ல முடியாது, நிறை சொல்லலாம். அப்ப நிறை வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் நீர் இருக்கு, 1 கிலோகிராம் பாதரசம் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா வெப்பப்படுத்துறோம் வந்து. ஸோ ரெண்டுத்தையும் வெப்பப்படுத்துறோம், ஒரு பாத்திரத்துல வச்சு நம்ம ஸ்டவ்ல வச்சு நம்ம வெப்பப்படுத்துறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது வந்து 1 கெல்வின் எதுல வந்து தெர்மாமீட்டர் உள்ள ரெண்டுத்துலையும் போடுறோம், ரெண்டுத்துலையும் தெர்மாமீட்டர் போட்டு ரீடிங் வந்து செக் பண்றோம். ரீடிங் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 கெல்வின் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஃபாஸ்டா ரைஸ் ஆகிறா அப்படின்னா மெர்க்குரி. காரணம் என்னன்னா வெறும் 140 ஜூல் கிடைச்சா போதும் 1 கெல்வின் வெப்பநிலை உயர்ந்துடும். அதே நீரா இருந்ததுன்னா 4180 ஜூல் வெப்ப ஆற்றல் வந்து தேவை. அப்ப அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்டது எதுன்னு கேட்டானா பாதரசமா நீரான்னு கேட்டாங்கன்னா நீர் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணியை வச்சு அதை கொதிக்க வைக்கும் போது 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவ்வளோ வெப்ப ஆற்றல் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஸ்லோவா ஹீட் ஆகும். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வந்து வாட்டர் அண்ட் மெர்க்குரி அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது பாதரசத்தை விட நீர் வந்து 30 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அதுவும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின். அப்போ 4180 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன், 140 வந்து பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன். இது வந்து எத்தனை மடங்கு அதிகம்னு கேட்டாங்கன்னா 30 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து 5 கிலோகிராம் நிறையுள்ள பாதரசத்தின் வெப்பநிலை 10 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அளவை கணக்கிடுங்க அப்படிங்க. அப்ப 5 கிலோகிராம் நிறையுள்ள பாதரசத்தின் வெப்பநிலை வந்து நம்ம வந்து உயர்த்தத்துக்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் அவங்க என்ன பண்றாங்க, தன்வெப்ப ஏற்புத்திறன் 140 கொடுத்துட்டேன். அப்ப பாதரசத்தோட நிறை வந்து 5 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. அப்ப 5 கிலோகிராம் பாதரசம் இருக்கு, தன்வெப்ப ஏற்புத்திறன் 140 நமக்கு தெரியும். எவ்வளவு கெல்வின் உயர்த்தணும் அப்படின்னா வந்து 10 கெல்வின். அப்ப 10. அப்ப அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, Q = ms θ அப்படி பார்க்கலாம். அப்ப Qனா தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வந்து, அது m அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறை வந்து. அப்ப நிறை எவ்வளவுப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லிட்டாங்க வந்து 5 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. அப்ப 5ன்னு போட்டுக்கலாமா? அடுத்து எஸ் வந்து ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி பாதரசம் எவ்வளவு 140 நமக்கு தெரியுமா? அப்படி இல்லாமா? தீட்டா எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணலாம் வந்து, அது வந்து 10 கெல்வின். அப்படி இல்லாம இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியதான் வந்து. அதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் வந்து 5 × 140 × 10 மல்டிபிள் பண்ணா 7000 ஜூல் அப்படின்னு கிடைக்கும் வந்து. ஸோ அப்போ 7000 ஜூல் வந்து வெப்ப ஆற்றல் தான். இதே நீரா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 5 கிலோகிராம் நிறையுள்ள நீர் 10 கெல்வின் வெப்பநிலை உயர்த்தணும். அப்ப நீரா இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், 4180 போடுவோம். அப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் Q அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன 30 மடங்கு அதிகம். அப்ப 7000 ஜூல் அப்படின்றதுக்கு பதிலாக நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 2 லட்சத்தி வந்து 100 சாரி 2 லட்சத்தி 1000 2 லட்சத்தி 10,000 சாரி ஆமா 2 லட்சத்தி 10,000 ஜூல் வந்து வெப்ப ஆற்றல். ஏன்னா 7000 × 10 போட்டா 70,000 வரும். 70,000 ×
நம்ம 3ன்னு போட்டோம்னா எவ்வளோ வரும் வந்து 70,000 × 3 போட்டால் 2,10,000. அப்போ 2,10,000 ஜூல் அவ்வளோ ஆற்றல் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இது கம்பேரிசன் தான். இந்த ப்ராப்ளம் கேட்குறாங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அடுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து இப்போ நிலை மாற்றம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பதங்கமாதல் கேட்டாங்கன்னா சப்ளிமேஷன் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாலிட் டு கேஸ் வந்து ஸோ திடப்பொருள் வந்து வாயு நிலைக்கு வந்து ஒரு பொருள் வந்து போச்சு அப்படின்னா ஸோ அது என்ன சொல்லணும் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா வாயு நிலையிலேருந்து திரவமாக மாறிச்சுன்னா குளிர்தல், வந்து திரவத்திலேருந்து வாயுவா மாறிச்சுன்னா ஆவியாதல் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி திரவத்திலேருந்து திடப்பொருளா மாறிச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் உறைதல், அது திடப்பொருள் வந்து திரவமா மாறிச்சு அப்படின்னா உருகுதல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது வந்து. ஆனா பதங்கமாதல் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா திடப்பொருள் இருந்து வாயுவா மாறுது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா வாயுவில இருந்து டைரக்டா திடமா வந்து மாறுமா கேட்கறது தான். இப்போ அப்படி கேட்டானா அதுக்கு பேர் என்னன்னா அதுவும் குளிர்தல் தான். இப்போ வாயுவில இருந்து திரவமா மாறி திரவத்தில இருந்து திடப்பொருளா மாறுச்சு அப்படின்னாலும் வந்து நம்ம சொல்லுவோம் குளிர்தல் உறைதல் சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா வாயுவில இருந்து நமக்கு திடப்பொருளா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா குளிர்தல். அப்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன பதங்கமாதலும் அது குளிர்தலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். ஸோ அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து உருகுதல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப திடநிலையிலிருந்து திரவமா வந்து மாறுது. இப்ப மெழுகின் உருகு நிலை எவ்வளவு அப்படின்னா 57 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்கலாம். மெழுகு அப்படின்னு நார்மலா வந்து உருகிறது வந்து. அதே வந்து நீர் வந்து கொதிக்கிறது, கொதிநிலை அப்படின்றது எப்ப அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். அதே நீர் வந்து ஆவி ஆகிறது எந்த வெப்பநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அது எல்லா வெப்பநிலையிலும் ஆவியாகும். ஈவன் 0 டிகிரியில கூட ஆவியாகும். நீர் ஆவி ஆகிறதுக்கு 100 டிகிரி தேவையே கிடையாது. இப்ப தண்ணி வந்து கீழே சிந்திருச்சு வந்து, அப்ப அந்த தண்ணி சிந்தின தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆவி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் ஆவியாகும், எல்லா டெம்பரேச்சர் ஆவியாகும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியை பாக்குறோமா, இப்ப மாப் போட்டு துடைக்கிறாங்க, வீட்டை துடைக்கிறாங்க, இல்ல கழுவி விடுறாங்க. அப்படி விடும்போது அங்க இருக்கக்கூடிய நீர்ல எங்க போச்சு வந்து 100 டிகிரியில வந்து கொதிச்சு ஆவியா போச்சா, கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்ல அறை வெப்பநிலையில நீர் வந்து ஆவியாகும். அப்ப நீர் ஆவியாகக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா -273 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்க டெம்பரேச்சர் எல்லாமே ஆவியாக தான் செய்யும் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ நீர் ஆவியாகக்கூடியது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் ஆவியான ஆகும். நீர் வந்து கொதிக்கிறது தான் என்னது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கொதித்தல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃப்ரெண்ட் வந்து ஸோ எப்போனா வந்து அது கடைசி வந்து நீர் மூலக்கூறு என்ன பண்ணுன்னா ஆவியாகிற வரைக்கும் அது 100லே தான் மெயின்டைன் ஆகும். அப்போ கொதிநிலை அப்படின்றது மாறாது. அப்போ வாயு நிலைக்கு மாற்றப்பட்ட நிகழ்வு தான் கொதித்தல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கொதிநிலை அப்படின்றது மாறா வெப்பநிலையில் திரவப்பொருளானது அதன் வாயு நிலைக்கு போகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து என்ன பண்ணுது கொதிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது நீரோட கொதிநிலை. அப்போ நீர் வந்து ஆவியாகக்கூடியது அப்படின்னா எல்லா டெம்பரேச்சரும் நீர் வந்து ஆவியாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கெல்வின் டெம்பரேச்சர். இப்போ கெல்வின் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 0 டிகிரி வந்து செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து கெல்வின் ஸ்கேல்ல சொல்லணும் அப்படின்னா 273 கெல்வின் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 0வோட நம்ம 273 சேர்க்கணும். அப்ப செல்சியஸோட நம்ம 273 சேர்த்தோம்னா அதான் கெல்வின் வந்து. அப்ப கெல்வின் கண்டுபிடின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. அப்ப கெல்வின் ஸ்கேல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் கெல்வின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப கொடுத்துருக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரிதான், அந்த நம்பரோட 273 கூட்டிட்டீங்க அப்படின்னா அதுதான் கெல்வின் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுல மிக குறைந்த வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அது அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 0 கெல்வின் சொல்லலாம் வந்து. அப்ப 0 கெல்வின் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 0 கெல்வின் நம்ம சொல்றோம், வெப்பநிலை வந்து 0 கெல்வின் அர்த்தம். அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அது வந்து -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்க்குறோம். -273 டிகிரி செல்சியஸ் இதுதான் வந்து 0 கெல்வின் அப்படிங்க. ஸோ அப்ப 0 கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது -273 டிகிரி செல்சியஸ் அப்படிங்க. அப்ப நம்ம 0 டிகிரி செல்சியஸ் சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை வந்து செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நம்ம 273 கெல்வின் சொல்லுவோம். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், கெல்வின்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்சியஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 273. அதே செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னா வந்து கெல்வின் -273 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து 0 கெல்வினா எவ்வளோன்னு கேட்பாங்க, -273 டிகிரி செல்சியஸ். 0 செல்சியஸ்னா எவ்வளோன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 0 செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா -273 கெல்வின் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அதுதான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது ரெண்டு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தனி சுழி வெப்பநிலை வந்து தனி சுழி வெப்பநிலை அந்த டெம்பரேச்சர்ல எதுவுமே இயக்கத்துல இருக்காது அப்படின்னா வந்து அது வேற எதுவும் இல்லை. இப்ப பார்த்தா அந்த 0 கெல்வின் தான் வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனி சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அப்ப தனி சுழி வெப்பநிலைனா எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா மூலக்கூறுகள் இயக்கம் முழுவதுமாக நின்று விடும் அப்படின்னு. அதுதான் என்னன்னா 0 கெல்வின் அல்லது வந்து -273 டிகிரி செல்சியஸ். அப்ப 0 கெல்வின் அல்லது -273 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனி சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, அது ஞாபகம்
வச்சுக்கணும். அடுத்து லார்ட் கெல்வின். கெல்வின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்றது அவருடைய பேரை தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ வெப்பநிலை பற்றி அளப்பரிய சாதனை பண்ணனால இவருடைய பேரை கெல்வின் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கெல்வின் பிரபு அப்படின்ற பேர் தான் லார்ட் கெல்வின் தான். கெல்வின் ஸ்கெல்லுக்கு அவருடைய பேர் வருது. ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் அப்படின்னு பண்ணா கேஸ் லாஸ்க்கு வந்து காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பாயில் விதியை வந்து கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறோம். ராபர்ட் பாயில் தான் பாயில் விதியை கொடுக்குறாரு. அப்போ வாயு விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 தான் ஃப்ரெண்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். வந்து வாயுக்கள் விரிவடையும் போது அதன் கன அளவு, அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றின் மாறுபாடு ஏற்படுகிறது. அந்த மாறுபாடு வச்சு நம்ம என்ன பண்றோம், மாறாத தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கான்ஸ்டன்டா ஏதாவது ஒன்று வச்சுட்டு மற்றதை செக் பண்றோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாயில் விதி கிடைக்குது. ஸோ அதுல வந்து பாயில் வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப மாறா வெப்பநிலையில் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா P என்பது வாயுவின் அழுத்தம் மற்றும் V என்பது கன அளவு எண்ணில் வந்து. ஸோ அப்போ அதனுடைய தகவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் வந்து கொடுக்குறாரு. அது வந்து நம்ம சொன்னோம் பாயில் விதினோம். அப்போ பாயில் விதி அப்படின்னு சொல்லும்போது பாயில் பண்ணுறோம். அப்போ பாயில் பண்ணுறது அப்படின்னா இப்போ முட்டையை வேக வைக்கிறது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை வெஜிடபிளை வந்து பாயில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாயிலிங் த வெஜிடபிள் ஆர் எக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வெப்பம். அப்போ வெப்பம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெப்பப்படுத்துகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது என்னன்னா வெப்பம் வந்து வெப்பநிலை வந்து மாறாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பாயில் விதின்னு சொன்னாவே வெப்பநிலை மாறாமல் இருக்கும். அப்படி வெப்பநிலை மாறாமல் இருந்தது அப்படின்னா ஏன்னா விதி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 தான். ஒன்று வந்து கன அளவு V, ரெண்டாவது அழுத்தம் வந்து P, மூன்றாவது வெப்பநிலை T. இந்த மூணுத்துக்குள்ள தொடர்பு தான் என்ன வாயு. அப்ப V, P, T அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இந்த மூணுத்தையும் பார்க்கறோம். இப்ப பாயில் என்ன பண்ணிட்டாருன்னா T வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப Pக்கும் Vக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாருன்னா வந்து P வந்து பிரஷர் அதிகமாச்சு போட்டு அழுத்துனீங்கன்னா வால்யூம் குறையுதா? அப்ப வால்யூம் குறையுது. அப்ப பிரஷர் அழுத்தும் போது வால்யூம் குறைஞ்சிட்டே வருது. அப்ப வந்து பிரஷர் கம்மியாகும் போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கு, எது தகவல் இருக்கு. அப்ப போட்டு அழுத்துனீங்கன்னா கன அளவு குறையும் வந்து. அப்ப அழுத்தம் அதிகரித்தால் கன அளவு குறையும் அப்படின்னு. ஒரு பந்து இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் எல்லோ கலர்ல வந்து ஒரு பால் இருக்கு. அந்த பாலை வந்து போட்டு நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்னு அதனுடைய கன அளவு குறையுமா? அப்ப குறையுதுல. அப்ப வந்து அழுத்தமும் கன அளவும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து எதிர் தகவலே இருக்கும் அப்படின்னு. அப்ப P ப்ரொபோஷனல் 1/V அப்படின்னு. அப்ப PV ஈக்குவல் டு மாறிலி. அப்ப நமக்கு எக்ஸாம்பிள் என்ன தேவை அப்படின்னா பாயில் விதினா வெப்பநிலை மாறாது வந்து அழுத்தமும் கன அளவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு எது தகவல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த V இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்னா PV ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து மாறவே மாறாது அப்படின்னு போட்டுறோம். அவ்வளவுதான். சோ அப்ப PV ஈக்குவல் டு மாறிலி. அடுத்து சார்லஸ் விதி. சார்லஸ் அப்படின்றவர் எப்பவுமே எப்படி இருப்பாருன்னா பிரஷரா இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப P வந்து கான்ஸ்டன்ட் வந்து அப்ப அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து Tக்கும் Vக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கும். அப்ப பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, பிரஷர் வந்து மாறாது. பாயில்னா பாயில் பண்றதுன்னு சொன்னேன், அதனால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொன்னோம். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா பாயில் அப்படின்னு சார்லஸ் அப்படின்னு பிரஷரா இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிஷியலா. சோ அப்ப பிரஷரா இருக்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வால்யூம் டெம்பரேச்சர் இப்ப வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா விரிவடைன்னு பார்த்தோம். அப்ப விரிவடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா கன அளவு அதிகரிக்குமா? அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு அதிகரிக்கும். அப்ப கன அளவு அதிகரிக்கிறது அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்னது? நேர் விகிதத்துல இருக்கு. அப்ப V ப்ரொபோஷனல் T. அப்ப V/T. T இந்த பக்கம் வந்தா V க்கு கீழ வந்துருமா? அப்ப V/T ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப V/T மாறிலி. அப்ப சார்லஸ் விதி அப்படின்னா என்னது? P அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கும். எப்பவுமே பிரஷரா இருப்பாரு, அழுத்தம் மாறாது. ஒண்ணு வந்து அடுத்து வந்து V ப்ரொபோஷனல் T அப்படின்னும் போது V/T ஈக்குவல் டு மாறிலி. இப்ப நம்ம வெப்பநிலை அதிகப்படுத்தும் போது வாயு வந்து விரிவடையும், நீர் வந்து விரிவடையும். அவர் விரிவடைஞ்சா கன அளவு அதிகரிக்குது. அப்ப கன அளவு அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது? இப்ப பிரஷர் குக்கர்னு இருக்கு. அந்த குக்கர்ல வந்து என்ன பண்றோம்னா வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற நீர் வந்து என்ன ஆவியா மாறி விரிவடையும் போது மேல இருக்க அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு அது விசிலா வெளியே வருது, சத்தமா வெளியே வருது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப V ப்ரொபோஷனல் T, V/T ஈக்குவல் டு மாறிலி அப்படி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா சார்லஸ் விதி. அடுத்து அழுத்த விதி வந்து அழுத்த விதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம ரெண்டு போட்டாச்சு. பாயில் விதியில என்ன சொல்லியாச்சு? டெம்பரேச்சர் T கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு, T மாறாது. அதே வந்து சார்லஸ் விதியில வந்து P மாறாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து T சொல்லியாச்சு, ரெண்டாவதுல P சொல்லியாச்சு. இப்ப என்னது அழுத்த விதியில நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா V வந்து கான்ஸ்டன்ட். இப்ப ரெண்டே தான் இருக்கு. ஒன்னு பிரஷர், இன்னொன்னு டெம்பரேச்சர் வந்து. இப்ப பிரஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு ஆகும் வந்து. இப்ப அழுத்தம் அதிகமாக என்ன ஆகும்னா வெப்பநிலையும் அதிகரிக்கும் வந்து. அப்ப போட்டு அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும். இப்ப பூமிக்கு கீழே போக என்ன ஆகும்னா வெப்பநிலை அதிகரிக்குது. ஒவ்வொரு 32 மீட்டர் நீங்க கீழே போனீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்குது. காரணம் என்னன்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஓடு அந்த கவசம் அது போட்டு அழுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்க வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்ப பிரஷர் அதிகமாகும் போது டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப P/T ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு பாக்குறோம். இது என்னன்னா அழுத்த விதி அப்படின்னு பாக்குறோம். அப்ப சார்லஸ் விதிக்கு இன்னொரு பேர் என்னன்னா கனளவு விதின்னு கூட சொல்லுவோம் வந்து. அப்ப கனளவு விதி அப்படின்னா V ப்ரொபோஷனல் T அப்படின்னு பாக்குறோம். சோ அப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து T
T வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கும்போது P ப்ரொபோஷனல் 1/V அப்படின்னு பார்த்தோம். அது எதுனா வாயில் விதி அப்படின்னு பார்க்கறோம். இது மட்டும் தான் எதிர் விதத்துல இருக்கு. இது எல்லாமே நேர் விதத்துல தான் இருக்கு. வந்து V ப்ரொபோஷனல் T பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்த இதுல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எதை கான்ஸ்டன்ட் வச்சோம்? V கான்ஸ்டன்ட் வச்சோம். அப்ப P ப்ரொபோஷனல் T அப்படின்னு பார்க்கறோம். அப்ப PV T மாறிலி அப்படின்னு பார்க்கறோம். அப்ப வாயு சமன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். கேஸ் லாஸ் அண்ட் கேஸ் ஈக்குவேஷன்ல வாயு சமன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா PV ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா nRT அப்படின்னு நல்லியல்பு வாயு சமன்பாடு. இது அப்படியே எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்டுருவாங்க. வந்து அப்ப நல்லியல்பு வாயு சமன்பாடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா வந்து நம்ம மேல போட்டு அது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துச்சுன்னா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. PV ஈக்குவல் டு nRT அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ P அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? P ப்ரொபோஷனல் 1/V பார்த்தோமா? வந்து இப்போ PV ஒன்னா இருக்கு. அப்ப V அந்த பக்கம் போச்சா 1/V வந்துருமா? அப்ப வந்துருச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா P ப்ரொபோஷனல் T அப்படின்னு பார்த்தோமா? கடைசியா பார்த்தோமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா V ப்ரொபோஷனல் T ன்னு பார்த்தோமா? இப்போ இதை எடுத்து போய் அப்ளை பண்ணி பாருங்க. V யும் T யும் வந்து நேர்விதத்துல இருக்கா? இருக்கு. P யும் T யும் நேர்விதத்துல இருக்கா? இருக்கு. அண்ட் P ப்ரொபோஷனல் 1/V. V இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 1/V வந்து மாறிடும். அப்ப இருக்கா? அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருத்தமா இருக்கா? அதுதான் வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சார்லஸ் விதி, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயில் விதி, அடுத்து வந்து சார்லஸ் விதி, அடுத்து கனலவு விதி அப்படி சொல்றோம். சோ அப்ப அடுத்த விதின்னு பார்க்கணும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாயில் விதி, சார்லஸ் விதி இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கனலவு விதி, அடுத்து அழுத்த விதி பார்க்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹீட் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இங்க வந்து கம்ப்ளீட் பண்றோம் ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வந்து மெக்கானிக்ஸ், இயந்திரவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப சுலபமா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இயந்திரவியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தடையின்றி ஒரு பொருள் தானே கீழே வரும் அப்படின்னா அதை எரிபொருள் இயக்கம் தான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொருள் நான் கீழே விடுறேன், கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து புவியீர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருள் காற்றோட தடை இருக்கு நமக்கு தெரியும். வந்து அப்ப ஒரு பொருள் கீழ் நோக்கி வரும்போது எது வந்து வேகமா வரும் அப்படின்றத நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த பொருள் வேகமான உடனே நம்ம இமேஜின் பண்றது என்னன்னா அதிக எடை உள்ள பொருள் வந்து வேகமா வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து கீழ் நோக்கி வருது, வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிட்டு அது மாதிரி ஆகக்கூடாது, பட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அப்ப அந்த ஏரோப்ளைன் வருது, பக்கத்துல ஒரு காயினை டிராப் பண்றோம். எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் தான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும். அப்ப எடை அதிகமா இருக்கு ஏரோப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் வருது. காரணம் என்னன்னா காற்றோட தடை எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா ஏரோப்ளைன்ல அதிகமா இருக்கும், காயின்ல கம்மியா இருக்கும். ஏன்னா காயினோட பரப்பு வந்து கம்மியா இருக்கா. அப்ப நம்ம ஒரு பொருள் மேல இருந்து கீழே வரும்போது காற்று தடை காரணமாக எது வந்து மிக வேகமாக தடையை வந்து அடையும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளுக்கு வந்து காற்றோட தடை கம்மியா இருக்கும் அதுதான் வேகமா வந்து அடையும். அப்ப கீழ் நோக்கி வருகின்ற பொருள் மீது வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய அந்த தடைனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய எடை அப்படின்றது என்னது சார்ந்து கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு கான்செப்ட். அப்ப கீழ் நோக்கி வரக்கூடிய பொருளோட வேகம் அப்படின்னு எதை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய எடையை சார்ந்தது கிடையாது, அதனுடைய வந்து என்னது அளவை சார்ந்தது அப்படின்னு பாக்குறோம். வந்து அளவுனா அதனுடைய சைஸ் வந்து அப்ப ஏரியா அதை பொறுத்து தான் இருக்கு. அப்ப பாராசூட் திறக்காம ஒருத்தர் குதிச்சாருன்னா அதிக வேகத்துல வந்துட்டு இருப்பாரு, அதே வெயிட் தான். பாராசூட் ஓபன் பண்ணாலும் வெயிட் மாற போறது இல்லை, பேகுக்குள்ள இருக்க பாராசூட் ஓப்பன் ஆகி விரிய போகுது, அவ்வளவுதான். மற்றபடி என்ன ஆக போகுதுன்னா எடை வந்து அதிகரிக்க போதா குறையுதானே கிடையாது. அப்ப வேகமா வந்துட்டு இருக்கிறவருடைய வேகம் வந்து எப்ப குறையுதுன்னா காற்றோட தடையை நம்ம அதிகப்படுத்தும் போது குறையுது அப்படிங்கிறோம். அப்ப காற்றோட தடைனா அந்த பாராசூட் ஓப்பன் பண்ணி விட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் வந்து அப்ப காற்றோட தடை அதிகரிக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவருடைய வேகம் குறையுது அப்படிங்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த எடை அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சேரும் அப்படின்னா வந்து இப்போ வெயிட் போகிற மிஷினை நீங்கள் ஏறி நிற்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா உங்களுடைய நிறையும் கிராவிட்டி சேர்ந்துருக்கும். ஏன்னா நம்மளை பிடிச்சி இழுக்கிறது யாரு? கிராவிட்டி. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு திருப்பி கீழே தான் வரும். காரணம் என்னன்னா எகிரி குதிச்சு மேலே போக ட்ரை பண்ணுறோம், ஆனால் திருப்பி ஏன் நம்ம கீழே வரோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி இழுக்குது. அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குல, அப்போ வெயிட் போகிற மிஷினை நான் ஏறி நின்று அப்படின்னா என்ன ஆகுனா என்னுடைய நிறையோட சேர்ந்து எது இருக்கும் அப்படின்னா வந்து புவியீர்ப்பு விசை சேர்ந்து இருக்கும். அப்ப என்னோட நிறை பிளஸ் புவியீர்ப்பு விசை ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடை அப்படின்னு பார்க்கலாம். அப்ப எடை அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா m/g அப்படின்னு பார்க்கலாம். வந்து அப்ப மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு பார்க்கணும், இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப என்னுடைய அளவு என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் கிலோகிராம் போடுவோம். வந்து அதே வந்து புவியீர்ப்பு விசை நம்ம என்ன சொல்லுவோம் மீட்டர் s⁻⁻2 போடுவோம். ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும் கிலோகிராம் மீட்டர் s⁻⁻2 அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது அது வந்து அதுதான் ஃபோர்ஸ்ன்னு பார்க்கலாம். வந்து அப்ப ஃபோர்ஸ் அப்படின்னா இதை வேற எப்படி நம்ம சொன்னோம் நியூட்டனுடைய அந்த இரண்டாம் விதியில நம்ம பார்க்கும்போது வந்து நியூட்டன் சொன்னோம்.
அப்போ நம்மளோட எடை எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்போ என்னோட எடை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட் இருக்கேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா 85 கிலோகிராம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், 85 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ எடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 85 நியூட்டன் சொல்லணும். ஆனால் 85 கிலோகிராம் சொல்லணும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தினாலும் அதுவே வந்து சரியா போயிடும். அப்போ நிறைக்கு மட்டும்தான் நம்ம கிலோகிராம் போடணும், எடை அப்படின்னா நியூட்டன் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதே தான் போன சொன்ன கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு இறகையும் ஒரு காயினையும் ரெண்டுத்தையும் டிராப் பண்ணுறோம். அப்படி டிராப் பண்ணும்போது காற்று இருக்கும்போது காற்று இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஃபர்ஸ்ட் வந்துடுது, அது இறகு வந்து செகண்ட். அப்போ செகண்ட் இறகு, காயின் வந்து ஃபர்ஸ்ட் வருது. அப்போ காரணம் காற்றோட தடை எதில் அதிகமாக இருக்கு, இறகுல அதிகமாக இருக்கு. ஆனால் மெதுவாக அப்படி இப்படி ஆடி ஆடி கீழே வந்து இறங்கும் வந்து. அதே நம்ம ராக்கெட்லாம் செஞ்சு பேப்பர் ராக்கெட்லாம் விடும்போது என்ன பண்ணும், ரொம்ப அழகாக பறந்து அப்படி சுற்றி கீழே வந்து விழும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது காற்றோட தடை தான் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் லைட் வெயிட்டாக இருக்குது அதனால பறக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அப்போ ஹெவி வெயிட்டாக இருக்கிறது என்ன ஆகிடும் வந்து கீழே வந்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம். ஆனால் ஒரிஜினலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றோட தடை அப்படின்னு பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா வேக்கம், வெற்றிடம் முடிச்சுட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ வெற்றிடத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணும்போது ரெண்டுமே சமமாக என்ன பண்ணுதுன்னா கீழ் நோக்கி வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன கொடுக்குறனோ அதை படிக்கிறது, அதை ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி இதுதான் பண்ணணும். இதை போயிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், இன்னும் நான் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறேன், நான் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன், வீடியோ பார்க்குறேன், எல்லாம் பார்த்து நேரத்தை வீணடிக்காதீங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறது, மற்ற சப்ஜெக்ட்ல டெஸ்ட் போகிறது, மற்ற சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறதுல நமக்கு அடி வாங்கிடும். அதனால எதையுமே அளவுக்கு மிஞ்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து நஞ்சாகிறதா இல்லை, அடுத்த சப்ஜெக்ட் அது காலி பண்ணி விட்டுரும் வந்து. ஸோ பலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிக்கிறது உண்டு, இல்லைன்னா அதிகமான கேள்வி கேட்குற சப்ஜெக்ட் மட்டும் நான் படிக்கிறேன்னு. அப்போ மற்ற யார் படிப்பா, உங்களுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற படிப்பாரா, இல்லை உங்களுக்கு பதிலாக எக்ஸாம்ல வந்து அவர் ஆன்சர் பண்ணுவாரா, நீங்கள் தான் படிச்சாலும் நீங்கள் தான் எழுதியாகணும். அப்போ நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். சயின்ஸில் குறிப்பாக சூப்பராக இருக்குது, இதை போயிட்டு நம்ம உடனே வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஸ்கூல் டேஸில் வீடியோ இருந்ததா கிடையாதுல்ல, அப்போல்லாம் பார்த்துருப்பீங்களா கிடையாது. அப்போ நீங்கள் படிச்சுட்டு தான் வந்தீங்க. இப்போ மட்டும் என்ன, அது 10th 12th நீங்கள் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி. இல்லை நான் 10th 12th ஒழுங்காக படிக்கல அப்படின்னா இப்போ படிக்கிறீங்க, வேற வழியே கிடையாது. ஆனால் அடுத்து 30-40 வருஷம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 10th 12th படிச்சா கூட, நம்ம 12th படிச்சா கூட நம்ம என்ன சொல்லலாம், அடுத்து காலேஜில் வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் வந்து நமக்கு வந்து எங்கே படிக்க போகிறோம், எங்கே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருஷம் நம்ம படிக்கிற இந்த 3 மாதம் அப்படின்றது அடுத்து 30 வருஷத்தை நிர்ணயிக்க போகுது அப்படின்னும் போது நேர மேலாண்மை கவனமாக இருக்கணும். ஒரு நொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்குன்னு எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கணும்னு சொல்லலை, சரியாக வந்து செலவிடணும்னு சொல்கிறேன் நேரத்தை வந்து. ஏன்னா நேரத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம வந்து பிடிச்சலாம் வைக்கவே முடியாது, அது போயிட்டே தான் இருக்கும் வந்து. அப்போ ஒவ்வொரு வினாடியும் வந்து சரியாக பார்த்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து. எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது பேராசூட் திறக்கப்படாத நிலையில் அதிக வேகத்தில் வருவாங்க. பேராசூட் திறந்துட்டாங்க அப்படின்னா வேகம் வந்து குறையுது. அப்போ ஒரு பொருளின் வேகம் வந்து குறைவது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ எதை பொறுத்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தடையை பொறுத்து இருக்கு, காற்றோட தடையை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சீராக என்ன பண்ணுவாங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ விமானங்களுடைய முகப்பு, ஃபைட்டர் ஜெட்டோடைய முகப்பு, புல்லட் ட்ரெயினோட முகப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா காற்றை கிழிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ காரோடைய வடிவமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தானே இருக்கும் ஃப்ரண்ட்ல வந்து. ஸோ அப்போ என்னன்னா காற்றை வேகமாக கிழிச்சிட்டு போகிற மாதிரி காரோட வடிவத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் காற்று தடையை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி அது மூலியமா என்ன பண்ண போகிறதுக்கு. இப்போ ஃபார்முலா ரேஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய முன்பக்கம்லாம் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பா பிளேடு மாதிரி இருக்கும், காற்று கிழிச்சிட்டு போறதுக்காக. அப்படியும் அது அடுத்து முற்று திசை வேகம் பேராசூட் திறக்கப்படாத நிலையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 200 கிலோமீட்டர். இப்ப பேராசூட்டே திறக்கல வந்து மேல இருந்து ஒருத்தர் குதிக்கிறார், அவர் எவ்வளவு வேகத்துல அதிக வேகத்துல வரணும் 200 கிலோமீட்டர், அது மேல போகவே போகாது. ஏன்னா அவருடைய வேகமும் காற்று தடையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சமமாயிடும் ஒரு கட்டத்துல. அப்ப எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திசை வேகம் அதிகரிக்கும், கண்டிப்பா முடுக்கம் அடையும். ஆனா வர வர காற்றோட தடை என்ன பண்ணிடும் அப்படின்னா அது மாறாத திசை வேகத்துல டிராவல் பண்ண வச்சிரும். இப்ப திசைவேகம் அதிகமாயிட்டே போயிட்டே இருந்தா என்ன ஆகும்னா மலை துளி வந்து என்ன ஆகும், ஒரு 5 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து மலை துளி வருது, கிளம்புது. அங்கிருந்து வந்து அது வந்து துளியெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய நீர் முழக்கரா மாதிரி அது வேகமா கீழ் நோக்கி வருது. வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய திசைவேகம் அதிகரிச்சுட்டே இருந்துன்னா என்ன ஆகும், கீழே வந்து ஒவ்வொன்றும் புல்லட் ஸ்பீட்ல வந்து விழும். விழுந்ததுன்னா என்ன பாம்பு போடுற மாதிரி இருக்கும், மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். ஆனா நமக்கு காற்று இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய திசை வேகம் வந்து பாத்தீங்கன்னா மாறாத திசை வேகத்துல வராது. ஒரு குறிப்பிட்ட வேகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகி வரும் அப்படின்னு அதை முற்று திசை வேகம் அப்படி பார்க்கணும். அப்ப பேராசூட் திறக்கப்படாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது. அடுத்து எரிபொருளின் இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கி குண்டுல இருந்து வெளியே போறது. ஸோ அது எரிபொருள் இயக்கம். அப்போ துப்பாக்கில இருந்து நீங்க ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேரா போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனா சிறிது தூரத்தில் அதனுடைய இப்படி போயிடும் டைரக்ஷன் வந்து. அப்புறம் ராக்கெட் எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறம் அது ஃப்ரீ ஃபால் ஆக்குறது ராக்கெட் அப்படின்னு அதனுடைய இயக்கமும் இப்படிதான் இருக்கும்.
கிரிக்கெட் பந்து இப்போ அடிக்கிறாங்க, பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க, பால் வந்து பவுண்டரி நோக்கி போகுது அப்படின்னா அதனுடைய இயக்கம் அப்படின்றது வந்து எரிபொருள் இயக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எரிபொருளின் பாதையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரவளையம் சொல்லுவோம். அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது என்ன பாதையை மேற்கொள்ளும் அப்படின்னா பரவளையத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பரவளையம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனுடைய பாதை அப்படின்னு. புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது G வந்து 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து நீங்க வேணா போட்டு பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அந்த 10 மீட்டர் பர் வினாடி அப்படின்ற வேகத்துல வந்து ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா வேகத்தில் இருக்கு, அது 50 மீட்டர் பர் வினாடியாக மாற்றப்பட்டால் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வாய்ப்பாடு சமன்பாடு என்னன்னு எழுதிடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சார் இதை போட்டுட்டு ஆன்சர் மட்டும் எனக்கு அடுத்த செஷன் வரும்போது சாட்ல வந்து போடுங்க, பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ இதுக்கான வாய்ப்பாடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா V, அதாவது என்னன்னா V minus U by T அப்படி சொல்லி சொன்னா இது என்ன முடுக்கம் அடையாது A அப்படி சொல்லி பார்க்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா V அப்படின்றது என்னன்னா இறுதி திசை வேகம் அப்படின்னு பார்க்குறோம். Vனா வந்து இறுதி திசை வேகம். இறுதி திசை வேகம் எப்பவுமே வந்து முடுக்கம் அடைஞ்சா அதிகமாக தான் இருக்கும், இறுதி திசை வேகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே வந்து U அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தொடக்க திசை வேகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடக்க திசை வேகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். T அப்படின்றது வந்து காலம், எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க திசை வேகம் இது வந்து U, இறுதி திசைவேகம் இது வந்து V, எடுத்துக்கொண்ட காலம் வந்து T. இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இப்பவே தெரியும், பேனாவே யூஸ் பண்ணாமல் நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. அடுத்து இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேற்றே இது பார்த்துட்டோம், அதுவும் இங்கே வந்து ஓரளவு பார்க்கறது. ஸோ அதனால இதை விட்டுடலாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம வந்து ராக்கெட்டுக்கான ஈக்குவேஷன் சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2GHன்னு வரும். அப்போ V ஈக்குவல் டு 2GH அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் எடுத்து போடணும். இது வந்து குரூப் ஒன்ல நம்ம கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். அடுத்து மேக்ஸிமம் ஹைட் வந்து அட்டைனடு எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடக்க திசைவேகத்தை பொறுத்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கான சமன்பாடு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, H = U ஸ்கொயர் 2G அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதை விட முக்கியமானது என்னன்னா பெரும் உயரம் அப்படின்னா தொடக்க திசைவேகம் இருமடிக்கு நேர்விகிதத்தால் இருக்கு அப்படின்னு மேலே பார்த்தோம். ஈர்ப்பு விசையின் காரணமாக பொருள் வந்து என்ன பண்ணுவோம், மேல இருக்க நேரம் கீழே இருக்க நேரம் சமம். நம்ம பொதுவாக நம்ம யோசிக்கும் போது ஒரு பந்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எறிகிறோம், அப்படி எரியும் போது அந்த பந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கும், கீழே இறங்கும் போது அந்த பந்து என்னது கீழே வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பந்து மேலே போகிற நேரமும் மேலே ஏறக்கூடிய நேரமும் அதே மாதிரி கீழே இறங்கக்கூடிய நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டும் சமமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கலாம். ஆனால் நம்ம நினைக்கும் போது கையிலேருந்து வேகமாக போகுது மேலே அப்படின்ற மாதிரி இருக்கும், மேலேருந்து வரும்போது ஸ்லோவாக வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே சமம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து கான்செப்ட், இந்த கான்செப்ட் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, வேற ட்ரை கூட பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து மேலே தூக்கி போகிறோம், போயிட்டு திருப்பி கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் ஒரே நேரம் தான் எடுத்துக்குது, கீழே போட்டுறக்கூடாதுன்னா. ஸோ ஓகே, மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மேலே இறங்க நேரமும் கீழே இறங்க நேரம் சமம். வந்து இப்போ கிடைத்தளத்தில் எரியும் போது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா என்கிட்ட வந்து 2 பொருள் இருக்கு. இப்போ 2 பொருள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த 2 பொருள்ல ஒரு பொருளை வந்து இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. இப்போ நான் என்ன பண்றேன், ஒன்று கீழே அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன், இப்படி ட்ராப் பண்ணிடுறேன். இன்னொரு பொருள் என்ன பண்றேன், இப்படி தூக்கி போடுறேன் வந்து. இப்போ நான் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்றேன், இதை ட்ராப் பண்றதும் இது தூக்கி போடுறதும் ஒரே நேரத்தில் பண்றேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா இப்படி இப்படி இது போடுறேன், இது தூக்கி போடுறேன், இன்னொன்று ட்ராப் பண்றேன். போடும்போது எது வந்து முதல்ல தரையை அடையும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன யோசிப்போம்னா கீழே நம்ம கையை விட்டு கீழே போகுதுல அதுதான் முதல்ல அடையும் நினைப்போம். வந்து இது வந்து தூக்கி போடுறது வந்து 2வது அடையன்ட்டு. ஆனால் ரெண்டுமே சம உயரத்தில் இருக்கு, ஒரே நேரத்துல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைத்தளத்துல போகுது, இன்னொன்னு கீழ் நோக்கி போகுது. எது வந்து நம்ம கீழே அழுத்தலாம் செய்யல, இது அப்படியே டிராப் பண்றோம், இது அப்படியே தூக்கி போடுறோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இது டிராப் ஆகுது, இது தூக்கி போடுறோம். எது முதலில் தரையை அடையும் அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல தரையை அடையும். இதுதான் கான்செப்ட் வந்து. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பெண்ணு போடாதீங்க, பெண்ணு வந்து வீணா போயிடும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர் வந்து சுருட்டிட்டு தேவையில்லாத பேப்பர் இருக்கு, பால் இருக்கு, பால் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி போறீங்க, இன்னொரு பாலை டிராப் பண்றீங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தூக்கி போட்டு இப்படி டிராப் பண்ணிடணும், இப்படி பாலை இப்படி தூக்கி போட்டு இப்படி டிராப் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா எது வந்து முதல்ல தரையை அடையும்னா அது போய் கீழே விழும்போதும் இது கீழே தரையை தொடர்றதும் ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படிங்க. ஏன்னா ரெண்டுத்து மேலே எது செயல்படுதுன்னா ஈர்ப்பு விசை தான், அது ஒரே மாதிரி தான் பிடிச்சி இருக்கும் வந்து. ஸோ அப்போ வெவ்வேறு இடங்களில் தரையை அடையும், ஆனால் ஒரே நேரத்தில் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கான்செப்டை தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இயந்திரவியலை பொறுத்தவரையும். அதே மாதிரி எரிபொருள் அப்படின்னா ஈட்டி எரியறார், ஜாவலின் த்ரோ இருக்கு அப்படின்னா வந்து நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டியை வந்து எரியறார் வந்து, இதுதான் ஈட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த ஈட்டியை வந்து இப்படி எரியும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா என்ன பாதையை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னா பரவளைய பாதை. இப்போ இதை ஈஸியாக யோசிச்சலாம். அதே மாதிரி இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஜன்னல் வழியா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கல்லை போடுறாருன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்போ ஜன்னல் வழியா வந்து ஒரு கல்லை போடுறாரு வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது, அப்போ கல்லை டிராப் பண்ணும்போது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா அவர் கையில இருந்து கல் விடுபட்டோடனே தரையை போய் அடைஞ்ச மாதிரி தெரியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட கல் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரிஜினலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினோட வேகத்துல ஆல்ரெடி கையில இருக்கும்போது 60 km/h வேகத்துல டிராவல் பண்ணுமா வந்து
இப்போ நம்ம கல்லை டிராப் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி விழுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது எப்படி போய் விழுந்திருக்குன்னா இப்படி போய் விழுந்துரும். இங்க இந்த இடத்துல தான் டிராப் ஆயிருக்கும். அப்ப இதை நம்ம எங்க பார்க்கலாம் கண்கூட அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் போயிட்டு இருக்கு, பாம் டிராப் பண்றாங்க. அப்ப ஃபைட்டர் ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்ப பாம்பை டிராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாம்பு என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டா கீழே வந்துடும், அவ்வளவு. அந்த பாம்பு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபைட்டர் ஜெட் போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பை டிராப் பண்றாங்க. அப்படி பாம்பை டிராப் ஃபைட்டர் ஜெட் போகும்போது பாம்பை டிராப் பண்ணாங்க அப்படின்னா இப்போ பறந்துட்டு இருக்கு, அப்படி இப்படிதான் வரும் வந்து ஃபைட்டர் ஜெட் அதுக்குள்ள இங்க முன்னாடி போயிடும் வந்து. அப்ப இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாதான் இங்க வந்து பாம்பு வந்து விழும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப என்ன பாதையை வந்து அது மேற்கொள்ளும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரவலைய பாதையை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவும் கான்செப்ட். அப்ப வந்து நம்ம டிராப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுற மாதிரி இருக்கும். இப்ப ஜாவ்லின் த்ரோல நீரஜ் சோப்ராவும் பாகிஸ்தானுடைய அந்த ஈட்டி எறிதல் வீரரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டி போடுறாங்க. வந்து போட்டி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக்ல மெடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு வந்து கோல்டும் இவருக்கு வந்து சில்வரும் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஈட்டி எறிறாங்க. அப்போ ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா அந்த கையிலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ அந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கணும். அப்போ 45 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து அவர் கிடைக்கும் வந்து. இப்போ 45 டிகிரியில் எரியல வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு 60 டிகிரியில் எரிஞ்சாருன்னா என்ன ஆகும்னா முன்னாடியே விழுந்துடும். 30 டிகிரியில் எரிஞ்சா அதுவும் ஒரே இடத்துல. அப்போ 30 டிகிரி 60 டிகிரியில் ஆங்கிள் எரிஞ்சாங்க, என்ன ஜாவ்லின் த்ரோ எரிஞ்சாங்க அப்படின்னா 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, இது 30 டிகிரி. அப்படி எரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே 45 டிகிரியில் கிடைக்கிறத விட நம்ம முன்னாடி கிடைச்சிடும் வந்து. 75 இன்னும் முன்னாடி, 90 டிகிரினா அப்படியே தலையிலே விழுந்துடும் வந்து. அப்போ 90 டிகிரி மேலே எரியுது, அப்படி எரியக்கூடாது வந்து. ஸோ அப்போ கண்டிப்பாக அப்படி எரிய மாட்டாங்க. அப்போ 45 டிகிரியில் வந்து எரிஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதிக தூரம். அப்போ நம்ம கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து நம்ம பெரும நடுக்கம் கிடைக்கணும், ரொம்ப தூரம் வந்து பொருள் போய் சேரணும் அப்படின்னா எரிகோணம் என்னவா இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும். இதுதான் என்ன பண்ணுவாங்க, குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், கோல்ஃப் விளையாட்டுல பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வட்ட இயக்கம் பத்தி நேற்றே நம்ம பார்த்தாச்சு. இதுல மோஷன்ல பார்த்துட்டோம். சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது அதையும் நம்ம நேற்று அங்கே பார்த்தாச்சு. அந்த கல் வந்து வட்டப்பாதையிலேங்கிறது இதை நம்ம பார்த்துட்டோம் வந்து. மைய விலக்கு விசை அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அந்த புவியோட வடிவமும் பார்த்தாச்சு. மைய விலக்கு விசை அப்படின்னும் அதனுடைய எடுத்துக்கு பயன்கள் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துறோம். இப்போ துணி துவைக்கும் இயந்திரத்தில் வந்து என்ன நடக்கும், வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷினோட ட்ரம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் நிறையா இருக்கும் வந்து. அந்த ஓட்ட வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ட்ரம் வந்து வேகமாக சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வேகமாக சுற்றுது. ஸோ அதோட ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த துணியில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியாக பல ஓட்டைகள் இருக்கும், அது வழியாக தண்ணி வெளியேறும். அப்போ என்ன நடக்குதுன்னா மைய விலக்கு மையத்துலேருந்து விலகி போகிறது. அப்போ வாஷிங் மிஷினில் ஸ்பின்னிங் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னன்னா ஓரங்கள் வந்திருக்கும். இல்லைன்னா மாவு அரைக்கிற இயந்திரம் பார்த்தீங்கன்னா விட என்ன பண்ணும், ஓரத்துக்கு வந்துடும். அப்போ என்னன்னா மையத்தொட்டு விலகி போகிறது. கிரைண்டர் பார்த்துருப்பீங்க, வெட் கிரைண்டரில் வந்து என்னன்னா அரைக்கும் போது என்ன பண்ணும், நீங்கள் அரிசி போடுறது சென்டரில் தான் போடுவீங்க, அந்த கொடக்கல் உள்ளதான் இருக்கும். ஆனால் அது அரைஞ்சதுக்கு அப்புறம் மாவு என்ன பண்ணும், ஓரங்களுக்கு வர்றதுன்னு பார்க்கணும்ல. ஸோ அது காரணம் மைய விலக்கு விஷயம். பிளாஸ்மாவிலிருந்து ரத்த செல்களை பிரித்தெடுத்தல் அப்படி பார்க்கலாம். அப்போ நம்ம இப்போ சாம்பிள் பிளட் சாம்பிள் கொடுக்குறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எடுத்து சாம்பிள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்ல வந்து டியூப் வந்து இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண அந்த டியூப் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இந்த டியூப் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து சுழல ஆரம்பிக்கும். சுழல ஆரம்பிக்கிறதுனா பயங்கரமான ஸ்பீட்ல, அதாவது ஆர்பிஎம் சொல்லுவோம்ல, அந்த ஹை ஆர்பிஎம் சொல்லிட்டு ரொம்ப வேகமாக சுத்தும். அப்படி சுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய செல் டபிள்யூபிசி வந்து ரத்த விளையாடு அது அப்படியே மேலே வந்துடும் வந்து. ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய ஆர்பிசி கீழே போயிடும். அந்த மாதிரி செல்லை தனித்தனியாக பிரிக்கிறது. வைரஸ் இன்னும் லைட் வெயிட்டா இருக்கும், அது என்ன அப்படி மேலே வந்துடும். அப்போ வைரஸை தனியாக பிரித்தெடுத்து அது என்ன வைரஸ் என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட். அப்போ பிளாஸ்மாலேருந்து ரத்த செல்லை பிரிக்கிறதுக்கும் சரிதான், வைரஸை பிரிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. பால் பிரித்தெடுப்பேன், க்ரீம் வந்து எடுக்கிறது. இப்போ பாலில் இருக்கக்கூடிய ஃபேட்டு அதை பிரித்தெடுக்கிறதுக்கு வேகமாக ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்க க்ரீம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வைரஸ் வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பிளட் சாம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் சர்க்கரை கரைசல் இருக்கு, அதுலேருந்து கிறிஸ்டல் வந்து தனியாக பிரித்து எடுக்கணும், அதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. மைய விலக்கு விசை அப்படின்னு பார்த்து யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து தேன் பாகிலிருந்து தேன் மெழுகிலிருந்து தேனை வந்து பிரித்து எடுக்கிறது. ஸோ பி வேக்ஸ்ல வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே மைய விலக்கு விசையை பயன்படுத்தி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு சாலை இருக்கு, மலைப்பாங்கான பகுதி இருக்கு அப்படின்னா அந்த ரோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திரும்பக்கூடிய அந்த சாலை அப்படின்றது எப்படி இருக்குன்னா அதனுடைய அவுட்டர் சைடு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மேடா இருக்கும்.
அப்போ சாலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாலைன்னு வச்சுக்கோங்க. சாலை வந்து இப்படி சாய்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து உள்பகுதின்னு சொல்கிறோம், மலையை ஒட்டி பகுதி, இது வெளிப்பக்கம். அப்போ வேகமாக போயிட்டு கார் டானியில் இப்படி திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், திரும்ப முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், வேகமாக இப்படி திரும்பும் போது கார் வந்து தலைக்குப்புற அந்த பக்கம் பள்ளத்தில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபார்முலா 1 ரேஸ் காரோடைய ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை மலைப்பாங்கான பகுதியில் கார் வந்து திரும்புறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உட்புறம் வந்து குழிவாக இருக்கும், வந்து பள்ளமா இருக்கும். வெளிப்பக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேடா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்து வெளிநோக்கிய பாக சற்று கோண அளவு உயர்த்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம். மையம் விலக்கு விசை காரணமாக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால கவிழ்வது அப்படின்றது தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேங்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். சர்க்கஸ்ல மரண குண்டு அப்படின்றது இருக்கும். மரண குண்டு அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு இருக்கும், மேலே இதுக்கு மேலே வந்து இன்னொரு குண்டு வந்து இந்த மாதிரி மேலே ரெடியாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதில் மோட்டார் சைக்கிளில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீரர் வந்து ஓட்ட ஆரம்பிப்பார். அப்படி ஓட்ட ஆரம்பிக்கும் போது வந்து இப்படியே வளைஞ்சு ஓடிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் இந்த எஜ்ஜுக்கு வந்துடுவார். இப்போ இதை மூடி வச்சிருப்பாங்க. மூடி வச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது ஓட்ட ஆரம்பிச்சிடும், அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓடிட்டு இருக்கும். இந்த டாய் கார்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ட்ராக் வந்து இப்படி இருக்கும். அப்போ வேகமாக போகும்போது என்ன ஆகும்னா, கார் வந்து வேகமாக போகும்போது மேலே ஏறி இப்படி கீழே இறங்கிடும். வந்து இது நீங்கள் வீலோட கனெக்ஷன் பண்ணியிருக்க அட்டாச் ஆயிருக்காது. ஸோ அப்போ அந்த மைய விலக்கு விசை என்ன பண்ணால் கார் வந்து மேலே இப்படி ஏறும்போது கீழே விழாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி வேகமாக இதில் வந்து அந்த மரண கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கிற வரை இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. சேர்த்தோடனே மேலே ஓட்ட ஆரம்பிச்சோன்னா கீழே இருக்கிறது நகர்த்திடுவாங்க, மேலே மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவர் ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ சர்க்கஸில் மரண குண்டு மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு வாட் கவர்னர் கேஜ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்க்கலாம். அவர் வாட் கவர்னர் அப்படின்ற கருவி என்ன பண்ணுன்னா, வேகமாக ரொட்டேட் ஆகும், மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது என்னன்னா, பெட்ரோல் வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் சொல்லுவோம், அந்த ஃபியூல் வர்றதை வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்போ இன்ஜின் வந்து ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிடும். அப்போ திருப்பி கீழே இருக்கும், அப்போ மேலே. அப்போ என்னன்னா ஸ்பீட் ரெகுலேட்டராக வந்து வாட் கவர்னர் கருவி யூஸ் ஆகுது. இது மைய விலக்கு விசை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மைய விலக்கு விசை அப்படின்றது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறதுனா பரப்பு இழு விசை. பரப்பு இழு விசைனா ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பல இடங்கள்ல பார்க்கலாம். வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஏன் டிட்டர்ஜென்ட் சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரும் வந்து. அப்போ அந்த டவுட் வரும்போது வந்து இது துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுது. அதே சோப்பையோ அதே வந்து லிக்விடையோ எடுத்து நீங்கள் தேய்ச்சி பாருங்க, அழுக்கு போகவே போகாது வந்து. அப்போ தண்ணி இருந்தாலும் அழுக்கு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த டிட்டர்ஜென்ட் என்ன பண்ணால் தண்ணியுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிடும். என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறு என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை பிடிச்சிருக்கும். அப்போ இதுக்குள்ள இருக்க பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணாது அப்படின்னா வந்து, இப்போ இது வந்து நீர் மூலக்கூறுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தர்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கரை இருக்கு. அந்த கரையை என்ன பண்ணாது அப்படின்னா இது வந்து ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாண்டிங் வந்து உடைக்கிறோம். வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த நீர் மூலக்கூறு என்ன பண்ணுதுன்னா யாரோட போய் ஒட்டிக்குது அப்படின்னா அந்த கரையோட போய் ஒட்டுது. அப்போ ஒட்டும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து, துணியில வந்து போட்டு நம்ம அலசும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த டிட்டர்ஜென்ட் வந்து போட்டுறோம், இல்லைன்னா சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு தண்ணியை போட்டு தேய்க்கிறோம். தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நீருடைய அந்த பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லி சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குல்ல, அதை குறைச்சிருச்சுன்னா பாண்டிங்கை உடைக்கும் போது என்ன ஆகும்னா, இது போயிட்டு யாரோட ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த கரையோட ரியாக்ட் பண்ணி இந்த கரையை ரிமூவ் பண்ணிடும். அப்போ தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறது தான் வேலை அப்படின்னு பார்க்குறோம். இது அன்றாட வாழ்க்கையில். இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பு இழுவிசை அப்படின்னா ஒரு பாத்திரம் இருக்கு. பாத்திரத்துடைய வந்து மேற்பரப்புல தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம், தண்ணி உள்ள இருக்கு வந்து. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வந்து மேலே வந்து இருக்கிறது என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும் வரிசையா. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறே கிடையாது, நீர் மூலக்கூறு, காற்று தான் இருக்கு வந்து. மேலே என்ன இருக்குன்னா காற்று இருக்கு வந்து. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து. ஸோ இது வந்து என்னன்னா மூலக்கூறு, நீர் மூலக்கூறு. ஸோ அப்போ இந்த நீர் மூலக்கூறு அப்படின்னு இருக்கு. இதுக்கு மேலே வந்து யாருமே கிடையாது, காற்று தான் இருக்கு. ஆனால் கீழே யார் இருக்காங்கன்னா நீர் மூலக்கூறு இருக்கு. இப்போ கீழே இருக்க மூலக்கூறு இதை பிடிச்சி இழுக்குமா, இப்படி பிடிச்சி கீழே இழுக்கும். அப்போ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறத பிடிச்சி இழுக்குது, சைடில் இருக்கிறதும் ஒன்று பிடிச்சி இழுக்குது. அப்போ இதுக்கு நடுவில் கூட அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே இருக்க மூலக்கூறு, இது கீழே இருக்க மூலக்கூறு. இப்போ கீழே இருக்க மூலக்கூறு என்ன பண்ண, மேலே இருக்க மூலக்கூறு இப்படி பிடிச்சி கீழே இழுக்குது. மேலே பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ கீழே இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த பக்கமும் மூலக்கூறு இருக்கு. ரெண்டு சைடு இருக்க மூலக்கூறு என்ன பண்ணுதுன்னா இதை வந்து இந்த லெஃப்ட் ரைட் இழுக்குது. ஆனால் லெஃப்ட் சைடும் போக முடியாது, ரைட் சைடும் போக முடியாது. ஆனால் கீழே இருக்கிறது என்ன பண்ணும், பிடிச்சி இழுக்கிறதுனால இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீர் வந்து என்ன பண்ணுன்னா அதனுடைய பரப்பு, மேலே இருக்க பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மூலக்கூறு பிடிச்சி இழுக்கிறதுனால என்ன ஆகும்னா பரப்பை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு குறைச்சிக்கும் வந்து. அது வந்து இன்க்ரீஸ் ஆக விடாது வந்து. அப்படியே ரொம்ப நம்ம நீரை பொறுத்த வரையும் எவ்வளோக்கு எவ்வளோ பரப்பை குறைக்கணுமோ குறைக்க ட்ரை பண்ணி மேக்ஸிமம் குறைச்சிரும். குறைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதனுடைய பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அதுதான்.
அந்த டென்ஷனை பயன்படுத்திட்டு அது மேல என்ன பண்ணுன்னா சிலந்தி, நீர் சிலந்தி நடந்து போகும், பூச்சி நடந்து போறது. ஈவன் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சாலும் மூழ்காம வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி கம்மியா இருந்தால் மூழ்காது. வந்து அடர்த்தி அதிகமா இருக்கிற பொருள் கூட என்ன பண்ணணும், மிதக்கும். குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபிளாட்டா வச்சீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனால மிதக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீருடைய அந்த பரப்பில் விசைக்கு காரணம் யாரு அப்படின்னா நீரோட மூலக்கூறுகள் தான் காரணம். அப்போ கொசு என்ன பண்ணும் அப்படின்னா மேலே வந்து மிதக்கும். முட்டையை வந்து நான் ஒரு சிங்கிள் செட்டிங்ல 100 முட்டையை போட்டுட்டு திருப்பி அதை பறந்து போயிடும். அப்போ 100 முட்டை என்ன ஆகும், தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்போ இந்த முட்டையில இருந்து என்ன ஆகும்னா லார்வா வந்து வெளியே வரும், புழு வெளியே வரும். அந்த புழு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மேலே வந்து என்ன பண்ணணும், மேலே வந்து என்ன நீர் மேலே வந்து மிதந்து பூச்சியா மாறும், இன்செக்டா மாறி பறந்து போகணும். பறந்து போயிட்டு என்ன பண்ணும், அதனுடைய வாழ்க்கை சைக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ இந்த லார்வா வந்து மேலே வந்து மிதக்கணும் அப்படின்னா என்ன தேவைன்னா இந்த நீருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும். அப்போ நீரோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெரோசின் இருக்கு, இல்லை ஆயில் இருக்கு. இந்த ஆயில் என்ன பண்றாங்கன்னா ஃபாகா கன்வெர்ட் பண்றாங்க, கன்வெர்ட் பண்ணி அடிச்சு விடுறாங்க. இப்போ எண்ணெயை போயிட்டு தெளிக்கணும் அப்படின்னா கஷ்டம். அதே அது வந்து நம்ம வாயுவா மாத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே போயிட்டு படர்ந்துடும் எல்லா இடத்துலையும். அப்போ தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ தேங்கி இருக்கோ அந்த இடத்துல போய் படர்ந்துடும். படர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா கொசு எங்கெங்கெல்லாம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டயர் இருக்கு, பழைய பாத்திரங்கள் இருக்கு, இந்த பகுதியில் தண்ணி தேங்கி இருக்கும் மழை பெஞ்சு. அப்போ அதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா இது போய் படர்ந்துடும். யாருன்னா இந்த கொசு மருந்துன்னு சொல்றோம்ல, அந்த மருந்து அடிச்சோடனே படர்ந்துடும். அப்போ தண்ணி மேலே பறந்துருச்சுன்னா நீருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் அது உடைச்சிடும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் உடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா நீர் மூலக்கூறுகள் நடுவில் பாண்டிங் வந்து குறைஞ்சிரும். அப்போ மேலே இருக்கிறத பிடிச்சி இழுக்கிறது குறைஞ்சிரும். அப்போ மேலே டென்ஷனே இருக்காது. அப்போ கீழே இருக்க அந்த கொசுப்புழு வந்து மேலே வந்து அது பூச்சியா மாறி மிதக்கணும். மிதக்க முடியாம என்ன ஆயிடும்னா உள்ள போய் சப்மர்ஜ் ஆகி செத்துரும். அப்போ நூற்றுக்கணக்கான கொசுவை வந்து அழிக்கிறதுக்கான வழி நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா பேட் வச்சு அடிச்சு கிடையாது, வந்து அந்த நீருடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு நம்ம கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் அப்படின்றது அதனுடைய அழகு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து நம்ம கேள்வியை வந்து கேட்பாங்க. அப்போ நீரோட பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா குத்தாக ஓரளவு நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டென்ஷன். அப்போ டென்ஷனா ஃபோர்ஸ் தானே, பிடிச்சி இழுக்கிறாங்க. யார் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா கீழே இருக்க மூலக்கூறு தான். ஸோ அதனால என்ன போடுறோம் அப்படின்னா வந்து நியூட்டன் போடுறோம். நியூட்டன் அது ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நீளம் அப்படின்னு பார்க்கும்போது அதை எஸ்ஐ யூனிட்ல எப்படி மெஷர் பண்ணணும்னா மீட்டர் வந்து. அப்போ ஓரளவு நீளத்துல வந்து நீரோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் யார் காரணம்னா கீழே இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ நீளம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு மீட்டர் அப்படி நியூட்டன் மீட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படி பார்க்குறோம். இதுதான் வந்து லாப்லாஸ் அப்படின்றவர் வந்து விளக்குவார். அப்போ கீழே இருக்கிற மூலக்கூறு இருக்கு பிரச்சனை கிடையாது, அது பாட்டு கம்முன்னு இருக்கும். வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிடிச்சிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க நகராது. ஆனால் மேலே இருக்கிறதோட நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிடிச்சிருக்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ கீழ் நோக்கி வரும்போது சர்ஃபேஸை குறைக்க ட்ரை பண்ணுது அப்படி பார்க்குறோம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனாக வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஒரு டம்ளரின் அந்த விளிம்பு வரை நீரை நம்ம நிரப்பணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் இருக்கு ஃப்ரெண்டு, இந்த டம்ளர் இருக்கு, அந்த டம்ளரில் நீரை நிரப்பினீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஃபில்அப் பண்ணோம்னா எப்படி போகணும், இப்படி போகும், வலியே ஒழியாது. நீரை கவனிச்சிங்கன்னா தெரியும், நீர் வந்து என்ன பண்ணும் வலிஞ்சு ஓடாது, அப்படியே மேலே இந்த மாதிரி இப்படி போகும். அப்போ என்ன பண்ணும், உள்ள இருக்கிற நீர் மூலக்கூறு வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுனால அதுக்கு என்ன வடிவம் கிடைக்குதுன்னா ஒரு அரைக்கோளமா வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து நீரோட பண்பு. அப்போ டம்ளரின் அதன் விளிம்பு வரை நீர் நிரப்பிட்டு ஆணியை உள்ள போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இப்போ தூரிகை இருக்கு, ப்ரஷ் இருக்கு, ப்ரஷ்ஷை பொறுத்தவரையும் நம்ம உள்ள டிப் பண்ணோம், அடுத்த பிக்சர் வரும் நீங்க உள்ள டிப் பண்ணீங்க அப்படின்னா விரிஞ்சிடும். காரணம் என்னன்னா இங்க வந்து பிடிச்சி இழுக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நீர் மூலக்கூறு. ஆனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறு என்ன பண்ணணும்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற வெளிப்புற பகுதி அதுல இருக்கிறத பிடிச்சி இழுக்கிறதுனால அதோட பரப்பை குறைக்க ட்ரை பண்ணி அதனுடைய வடிவம் வந்து இந்த மாதிரி மாறும். தூரிகை பிரஷ் வந்து பெயிண்ட் பிரஷ். ஆனா தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா அது வந்து வெளியே உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீர் மூலக்கூறு. அதனால அது நல்லா விரிஞ்சிரும் அப்படி பார்க்க. ஸோ அப்போ வெளியே எடுத்தீங்கன்னா ஒட்டிக்கிறது, உள்ள விட்டீங்கன்னா விரியுது. காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா அது என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் சரி பரப்பில் விசை அப்படின்னு பார்க்கணும். ஸோ பரப்பில் விசைனா பரப்பை வந்து குறைக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். நுண்புல ஏற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயே வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படி பார்க்கலாம். ஆனா இங்க வந்து ஆங்கிள் அப்படின்றது செட் வரும். இப்போ சிறிய துவாரம் இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுனா இது கான்டாக்ட் பண்ணக்கூடியது இப்போ கிளாஸா இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா நீர் வந்து உடனே வேகமா மேலே ஏறும். இப்போ தாவரங்கள் இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தோடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் வரையும் வளர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்ப தரையில இருந்து வேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து மேல போய் சேரணும் அப்படின்னும் போது என்ன ஆகுனா அதுல இருக்கக்கூடிய அந்த நுண்புழை குழாய்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது என்னன்னா திசுக்கள் சொல்லுவோம். என்ன திசுக்கள் அப்படின்னா வந்து
சைலம் அப்படின்ற திசு. அப்ப சைலம் அப்படின்ற டிஷ்யூ வந்து என்ன பண்ணுன்னா நீரை வந்து கடத்தும். அப்ப கீழே இருந்து ரூட்ல இருந்து என்ன பண்ணுன்னா இந்த ட்ரீயோட முனைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்க அந்த இலை வரையும் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இந்த நுண்புழை குழாயா வந்து செயல்படும். கேபிலரின்னு சொல்லுவோம். அந்த கேபிலாரிட்டி அப்படின்னும் போது அங்க என்ன தேவைப்படும், சர்ஃபேசேஷன் தேவைப்படுது. அப்ப கண்ணாடி குழாய் நுண்புழை குழாய் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய துவாரம் இருக்கு அப்படின்னா அது வழியா நீர் வந்து மேலே ஏறுறது அப்படின்றது, மேலே ஏறுறதோ கீழே இறங்குறதோ அப்படின்றது பரப்பு இழுவிசை அப்படின்றது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் அப்படி சொல்லி பார்க்கணும். ஈக்குவேஷன் வேண்டியதுல டேரக்டா நம்ம வந்து விளைவுக்கான எடுத்துக்காட்டில் போயிடலாம் வந்து. அப்ப நுண்புழை ஏற்றத்தினால என்னன்னா மரங்களில் தாவரங்களில் நீர் வந்து மேலே உறிஞ்சப்படுகிறது. இப்ப திரி இருக்கு, இப்போ ஒரு விளக்கு இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அந்த விளக்குல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி திரி வந்து போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் அந்த திரியில இருந்து என்ன பண்ணணும்னா இப்போ விளக்கு வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எரிய ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரி வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கு. இப்போ எண்ணெய் வந்து ஆயில் வந்து இங்கே உள்ள இருக்கு. இதுல வந்து திரி வழியா எண்ணெய் வந்து மேலே ஏறுது இல்ல, அது காரணம் என்னன்னா அந்த பஞ்சு தான் வந்து திரியா வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த பஞ்சுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கேபிலாரிட்டி அப்படின்னு இருக்கும், நுண்புழை குழாயா வந்து செயல்படும். அதனால என்னன்னா மேலே ஏறுது, அது நுண்புழை விளைவு அப்படின்னு பார்க்குறோம். மை உறிஞ்சும் தாள் நீங்க எழுதும் போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைன்னா புக்கை வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணும்போது கோடு இப்படி போட்டீங்கன்னா அந்த மையம் வந்து என்ன பண்ணுன்னா பேப்பர் வந்து உறிஞ்சோம் வந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேப்பர் நம்ம எடுத்துக்கும் போது பார்க்க வந்து நம்ம கண்ணுக்கும் தெரியாது. அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேனா வச்சு இப்படி கோடு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த பேப்பர் வந்து அந்த மைய உறிஞ்சதுனால தான் அந்த இடத்துல வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எல்லா இடங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது வந்து மை வந்து உறிஞ்சாது. அது வேற இடங்கள் ஏதாவது ஒரு வளவளப்பா இருக்கு, மை உறிஞ்ச முடியாத இடமா இருக்கு அப்படின்னா நீங்க வச்சு தேய்ச்சிங்கன்னா பால் பாயிண்ட்ல இருக்கு, அந்த பால் வந்து ஸ்லைட் ஆகும் வந்து. அப்போ சர்ஃபேஸும் வந்து ரஃபா இல்லை ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஸ்லைடாக ஆகும். ஸோ அப்போ மை உறிஞ்சும் தாள் வந்து மைய உறிஞ்சு ஃபவுண்டைன் பென்ல இருந்து வரதுல நல்லாவே உறிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கலாம். களிமண்ணில் உள்ள நெருக்கமான துகள்கள் வந்து இப்போ களிமண் இருக்கு, அதே மாதிரி வந்து நம்ம கருப்பு மண் இருக்கு அப்படின்னா அந்த மண் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க வாழக்கூடிய தாவரங்களை உயிர் வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய நீரையும் உறிஞ்சி மேலே கொண்டு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல நுண்புழை ஏற்றம் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிளாக் சாயில் சொல்லுவோம், கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ களிமண்ல என்ன பண்ணுவோம்னா துகள்கள் நெருக்கமாக இருந்து இந்த நுண்புழை குழாயா செயல்பட்டு ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா பூமி கட்டியில் இருக்க தண்ணி மேலே எடுத்துட்டு தாவரம் வந்து வறண்ட காலங்களில் சம்மர்ல வந்து உயிர் வாழ்றது காரணமாக இருக்கணும். பரப்பளவு விசை அப்படின்போது தாவரங்கள் நீர் மேலே வந்து நுண்புழை ஏற்ற பண்பு காரணமாக இருந்தாலும் அதுல பரப்பளவு விசை அப்படின்னு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் விளக்குலையும் பரப்பளவு விசை வந்து ஸோ அது என்ன பண்ண மேலே ஏறின உடனே நீர் மூலக்கூறு என்ன பண்ண நீ வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து அப்படியே மேலே வந்து மரத்துடைய மேலைக்கு வந்து நுனி வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். விளக்குல வந்து திரியில வந்து நீ வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து எண்ணெய் என்ன பண்ணும் ஒன்று பிடிச்சி ஒன்று இழுத்து அப்படியே மேலே கொண்டு போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கேயும் பரப்பளவு விசை. துணிகளில் அதிக அளவு என்ன பண்ணோம் பரப்பில் வந்து தண்ணி வந்து பரவுறதுக்கு தண்ணி என்ன பண்ணும் போகாம அப்படியே அடம் பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம் வந்து. அப்போ நம்ம டிடர்ஜென்ட் போட்டு தண்ணி ஒரு கலக்கணும்னா என்ன ஆகுதுன்னா எல்லாமே அதுக்கு நடுவில் இருக்க பாண்டிங்லாம் உடச்சிக்கும். உடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் எல்லாம் ஃப்ரீயா வந்து நம்ம ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய கரை இருக்கு. இப்போ தெரியாம வந்து டீ கரையோ ஏதோ பட்டுருச்சு அப்படின்னா டீ கரை போகவே போகாது, உடனே தண்ணி வச்சு தொடச்சாகணும் வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலர் ஏஜென்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரி வேற ஏதாவது ஒரு கரை சாம்பார் கரை ஏதோ ஒன்று பட்டுருது, சட்னி கரை ஏதோ ஒன்று பட்டுருச்சு அப்படின்னா அந்த துணியை வந்து எடுத்துட்டு போய் தண்ணியில் வச்சு அலசினா போகாது. அப்போ நம்ம டிடர்ஜென்ட் போட்டு தண்ணியை கலக்கணும்னா அப்போ நீர் மூலக்கூறு நடுவில் இருக்க பாண்டு வந்து போயிடும். பாண்டுக்கு வந்து குறைஞ்ச உடனே என்ன பண்ணும் உடனே அந்த கரையில வந்து சட்னியோட கரையை சாம்பாரோட கரையை என்ன பண்ணும் அதை எடுத்துரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ துணி துவைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா பரப்பு விசை குறைக்கிறதுக்காக சோப்பு டிடர்ஜென்ட் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வந்து பரப்பு விசையான பர்பஸை இப்போ மார்னிங் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்னிங் பண்ணணும் நைட்டும் பண்ணணும், பண்ணீங்கன்னா நல்லது வந்து பல்லுக்கு நல்லது வந்து. ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா பல்லு தேஞ்சிடும். ஸோ அதனால வந்து 2 நிமிஷத்துல பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த பேஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்கு இருக்கு. அப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் வாய் வந்து கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் எடுத்து நம்ம தேய்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை இது குறைச்சதுக்கு அப்புறம் அந்த நீர் என்ன பண்ணணும்னா பல்லோட மூளை முடுக்கலாம் போகும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா நீங்க ஒரு டிராப் வந்து 2 பல்லுக்கு நடுவில் வச்சீங்கன்னா உள்ள போகவே போகாது, அடம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் நாங்கெல்லாம் வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்கோம் நாங்கள் உள்ள போக மாட்டோம்ட்டு. நீங்க பேஸ்ட் வச்சு 2 தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணியில வந்து பேஸ்ட் மிக்ஸ் ஆகும்போது தண்ணியில பேஸ்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா தண்ணியோட பாண்ட் வந்து உடஞ்சிச்சுன்னா தண்ணி என்ன பண்ணணும் பல்லோட இடுக்குக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணும் அங்க இருக்கக்கூடிய தர்ட் வந்து சாரி தர்ட்ல அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் அந்த துகளை என்ன பண்ணும் அது வெளியே எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடல் கொந்தளிக்குது பயங்கரமா, அந்த அலை வந்து சீக்கிரமா அடிச்சிட்டு இருக்கு. அப்ப அலை வந்து ஒன்னோட ஒண்ணு பிடிச்சிட்டு வா போய் அந்த கப்பலை கவுத்திடலாம் திருப்பி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கப்பல்ல இருக்கவங்க என்ன பண்ணுன்னா கப்பலை சுத்தி எண்ணெயை ஊத்திட்டாங்கன்னா என்ன ஆயிடும்னா என்ன பண்ணும் அதனுடைய பாண்டிங் உடைச்சிட்டா என்ன பண்ணும் அலை வேகமா வருது சீக்கிரமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து தாக்குதல் நடத்த முடியாது. அப்ப அலையோட சீற்றத்தை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா எண்ணெய் ஊத்துறது, அப்புறம் நீர் பரப்பின் மீது எண்ணெய் ஊத்துறது. இப்ப கார்பரேஷன்ல முனிசிபாலிட்டியில இருந்து பஞ்சாயத்துல இருந்து வந்து எண்ணெய் தெளிக்கணும் அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு ஏதோ ஒரு எண்ணெய் இருக்கு
அந்த எண்ணெயில் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் கொஞ்சம் கலந்துட்டு வந்து நல்லா குலுக்கிட்டு எடுத்து வந்து பக்கத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது அப்படின்னா வந்து தேவையெல்லாம் தேங்கி இருக்குன்னா அது மேலே வந்து லைட்டாக அங்கங்கே தெளிச்சு விட்டிங்கன்னா அப்படியே ஒரு லேயராக படர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கொசு முட்டை போட்டு அந்த முட்டையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொசு உற்பத்தி பண்ணாமல் நம்மளே தடுத்துடலாம் வந்து. ஸோ அப்போ அந்த வேலையை நம்மளும் பண்ணலாம். அந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அதான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. எழுதும் பேனா முனை பகுதி இந்த ஸோ அங்கேயே வந்து என்னன்னா அந்த பேனா முனைக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஃபவுண்டைன் பென் சொல்லிட்டு வந்து. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி பேனாவுடைய முனை இப்படி தான் இருக்கும் வந்து. ஸோ அப்போ வந்து மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறுது இல்லை. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்புறம் ஈய குண்டு, இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து. இந்த மலைத்துளி வந்து நமக்கு 10 தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், 10 தடவை எக்கச்சக்க தடவை கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ என்னன்னா நீர் துளி வந்து தொங்கிட்டு இருக்கும்போது டேப்ல கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இப்போ டேப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் துளி அப்படின்றது வந்து ஸோ இப்படி இருக்கும்போது அதில் நீர்த்துளி வந்து தொங்கிட்டு இருக்க அந்த நீர்த்துளி எப்படி இருக்கும், அது என்ன வடிவம் என்னன்னா இந்த மாதிரி கோல வடிவத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் என்ன பண்ணால் அது பிடிச்சிருக்கும் வந்து. அப்போ மலைத்துளி ஏன்பா கோல வடிவத்தை பெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய பரப்பை குறைக்க ட்ரை பண்ணுது. அங்கே பார்க்கறத விட நீங்கள் வேணா தரையில் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துளி வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸை குறைக்க ட்ரை பண்ணுது. அதாவது ஃப்ளாட்டாக இப்படி இருக்கலாம்ல, ஏன் இப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காரணம் என்னன்னா அது உள்ளுக்குள்ள இருக்க நீர் மூலக்கும் அதை பிடிச்சி இழுத்து அதோட பரப்பை குறைக்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு என்ன வடிவம் கிடைக்குது அப்படின்னா கோல வடிவம் கிடைக்குது. அப்போ கோல வடிவம் ஏன் கிடைக்குதுன்னா பரப்பை குறைக்க ட்ரை பண்ணி அது கிடைக்கிற வடிவம் தான் கோல வடிவம் வந்து. அப்போ மலைத்துளி அப்படின்றது கோல வடிவம். ஈய குண்டு அப்படிங்கும்போது இந்த டேப்ல இருந்து வர மாதிரி ஈய குண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா விழுற மாதிரி பார்ப்பாங்க. கீழே வந்து வாட்டர் இருக்கும், அதில் வந்து விழுந்தோடனே உடனே கூல் டவுன் ஆகி சாலிடாக வந்து மாறிடும். அப்போ நல்ல காய்ச்சின அந்த ஈயம் இருக்கும், அந்த ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டா வர மாதிரி அந்த ஓப்பனிங் வந்து செட் பண்ணிடுவாங்க. அப்போ அப்படி வந்து அது ஒரு அதனுடைய கோல வடிவத்தை பெற்று தண்ணிக்குள்ளே போய் விழுந்த உடனே என்ன ஆகிடும்னா கூல் டவுன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் செக்ஷன். அப்போ கேபிலாரிட்டி நுண்புலை ஏற்றமும் சர்ஃபேஸ் செக்ஷன் பரப்பு விஷயம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போது பாகுநிலை. பாகுநிலை அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு காத்துல நம்ம கையை ஆட்டுறது ஈஸியா இருக்கு. அதே வந்து நம்ம நீருக்குள்ள ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, உள்ள விட்ட கையை ஆட்டினீங்கன்னா எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்குமா வந்து. அதே வந்து எண்ணெயா இருந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப எண்ணெய் இல்லைன்னா தேன் வந்து அப்ப நம்ம ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கு அதுக்குள்ள ஸ்பூன் வச்சு ஆட்டி பாருங்க, கொஞ்சம் டஃபா இருக்கும். தண்ணிக்குள்ள ஈஸியா இருக்கும். எதுவுமே இல்லாத ஒரு பாட்டிலா இருக்குன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதே தேன் இருக்கிற பாட்டிலில் உள்ள விட்டு ஸ்பூனை வச்சு நீங்க ஆட்டி பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய இயக்கத்தை வந்து யார் எதிர்க்கிறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து எதிர்க்குது. அது வெவ்வேறு விதத்தில் எதிர்க்குது. இப்ப நம்ம வந்து பாகுநிலை வந்து அதிகமா இருக்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா தண்ணி வந்து வேகமா வரும் வந்து. அதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா வரும், தேன் ஊத்துனா இன்னும் ஸ்லோவா வரும். அப்ப பாகுநிலை என்ன பண்ணுன்னா அதனுடைய இயக்கத்தை வந்து எப்பவுமே எதிர்க்கும். அந்த பாகுநிலை அதிகமா இருக்கிற பொருள் பாகுநிலை அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய மோஷன் வந்து எதிர்க்குது. அப்ப பாகுநிலை எந்த பொருளுக்கு அதிகமா இருக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேனா எண்ணெயா நீரா அப்படின்னு பார்க்கும்போது தேனுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்ப தேன் நீரை விட அதிகமான பாகுநிலை கொண்டது. எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்பாங்க வந்து. ஸோ அப்ப குறைந்த பாகுநிலை கொண்ட திரவங்கள் மிக எளிதாக வலிக்கின்றன. இப்ப அதிக பாகுநிலை கொண்டது ரொம்ப ஸ்லோவா அடிக்கும். அப்ப வலியறது பொறுத்தும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து இயக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஸ்லோவா இருக்கும். அப்போ ஒரு பீக்கர் இருக்கு, அந்த பீக்கர்ல வந்து என்ன பண்ணணும்னா நீர் இருக்கு, இன்னொரு பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இருக்கு, இன்னொரு பீக்கர்ல வந்து ஹனி இருக்கு, தேன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப தேன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ணனா ஒரு ஈய குண்டை வந்து மூணுத்துலயும் டிராப் பண்ணும்போது எதுல வந்து ரொம்ப வேகமா வந்து அடிப்பக்கத்தை போய் சேர்ந்துடும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கிறது ரொம்ப வேகமா உள்ள போய் சேர்ந்துடும். ஆயில்ல அதோட கொஞ்சம் ஸ்லோவா, தேன்ல இன்னும் ஸ்லோவா இருக்கும். வந்து காற்றுல ஒரே வேகத்துல தான் ரெண்டு டிராவல் ஆகிட்டு இருக்கும், மூணுமே ஒரே சைஸ் தான், ஒரே வெயிட் தான். ஆனா தேன்ல வந்து ரொம்ப வேகமா கீழ் நோக்கி போய் சேர்ந்துடும் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒரு உராய் விசை அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம கையை வச்சு ஆட்டினாலும் தெரியும், ஸ்பூனை போட்டு ஆட்டினாலும் தெரியும். இப்போ பந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிலும் தேனியும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் போய் எக்ஸ்ட்ராவா நான் வீட்டில் போய் எக்ஸ்பெரிமெண்டா பண்றேன், அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ஆக்டிவிட்டிக்கு வேலையே கிடையாது. வந்து ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். கிளாஸ் முடிச்சீங்கன்னா இதை மட்டும் தான் போய் பண்ண போறீங்க நீங்க. அப்ப பாகுநிலை விசை அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்பெரிமெண்டா என்ன பண்ணிடுவோம், இங்கே நீர்
அப்புறம் கிளிசரின் எடுத்துக்கிறாங்க. இப்போ கிளிசரினுக்கும் பாகுநிலை வந்து அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிளிசரின் அப்படின்றது பாகுநிலை. அப்போ ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணும்போது எது ரொம்ப வேகமாக வருது அப்படின்னா இது வந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா சிதுக்குள்ள ஈய கொண்டு வேகமாக வந்துடுது. சிது வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிளிசரின் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லோவாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். வந்து அப்போ நீரில் ஈய கொண்டு மிகுந்த வேகத்துடன் கிளிசரில் ஈய கொண்டு மெதுவாக நகருது. அப்போ பாகுநிலை எதுக்கு அதிகம்னா நீரை விட கிளிசரினுக்கு அதிகம். அதே மாதிரி நீரை விட தேனுக்கு அதிகம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அவ்வளோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா தேன் கேட்பாங்க, கிளிசரின் கேட்பாங்க, இது ரெண்டு தான் கேட்பாங்க. எதுக்கு பாகுநிலை அதிகம் கேட்டாங்கன்னா தேனுக்கு அதிகம், கிளிசரினுக்கு அதிகம். தேனுக்கும் கிளிசரினுக்கு எது பாகுநிலை அதிகம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா கிளிசரின் தான் அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். பின்னாடி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல வந்து எதுக்கெல்லாம் பாகுநிலை அதிகம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இப்ப வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குழாய் வழியா வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது எந்த இடத்துல பெரும வேகத்துல போகும்னா சென்டர்ல தான். காரணம் என்ன அப்படின்னா இந்த இப்ப குழாயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து இப்படிதான் பாக்குறோம் குழாயின்னு சொல்லிட்டு. அந்த குழாயை வந்து இந்த டைரக்ஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்படி இருக்குமா வந்து குழாயோட இது. ஸோ அப்போ பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரப்பு இருக்குல்ல, டச்சாகிட்டு இருக்க பரப்புல வந்து வேகம் கம்மியாக இருக்கும். ஈவன் நீங்க வந்து 0வா கூட இருக்கலாம். வந்து அதே சென்டருக்கு போக போக அதோட அச்சு பகுதிக்கு போகும்போது ஆக்சஸ் போக போக அதனுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திசை வேகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வேகத்திலையும் அதனுடைய மையப்பகுதியில் வந்து அதிக வேகத்தில் டிராவல் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ குழாயின் அச்சு நோக்கி செல்ல செல்ல திரவ ஏடுகளின் திசை வேகங்கள் படிப்படியாக அதிகரித்து குழாயின் அச்சு திரவத்தின் வேகம் பெரும மதிப்பு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே குழாயின் சுவர்களை தொட்டு கொண்டிருக்கும் திரவ ஏடுகளின் மதிப்பு சுழியாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வந்து அப்ப அந்த பைப்பை டச் பண்ணிட்டு இருக்க பரப்புல வந்து சுழியா இருக்கும், வேகமே இருக்காது. மைய பகுதி அச்சு பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா அதிக வேகத்துல டிராவல் பண்ணும் அப்படின்றதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். இப்ப ஆற்று நீர் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா இப்ப ஆற்று நீர் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ ஆற்று நீர் வந்து இது வந்து தரை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதி. ஸோ இது வந்து ஆறு வந்து போயிட்டு இருக்கு ஆறு. ஸோ அப்போ ஆறோட மேல் பகுதியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக வேகத்தில் போயிட்டு இருக்கும் வந்து பெருமமாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ தரையில் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற கல், பாறாங்கல், மண் இதெல்லாம் வந்து தாவரங்களை உரசுறதுனால என்னன்னா வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிறுமமாக இருக்கும். அப்போ எந்த பகுதியில் ஆற்று நீரின் வரிச்சீர் ஓட்டத்தில் வந்து பெருமமாக எங்கே இருக்கும் சிறுமமாக இருக்கும்னா மேற்பரப்பில் வேகம் வந்து பெருமமாகும், அந்த அடித்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமமாக இருக்கும். இதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்போம். அப்போ வெவ்வேறு திசை வேகத்தில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணா வேகமாக போகிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோவா போறதை வந்து பிடிச்சி இழுத்து வேகமா போலாம் வா அப்படின்னு கூப்பிடும். ஸ்லோவா போறது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா பிடிச்சி எடுத்து நீ ஸ்லோவா போலாம்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளோட நல்லா படிக்கிறவங்க அப்படின்னும் போது அவங்களோட சேர்ந்துக்கிறது நல்லது. அப்பதான் என்ன பண்ணலாம், நீங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும், நம்மளோட கம்மியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஸ்லோவா படிக்கிறாங்க அப்படின்னும் நீங்களும் ஸ்லோவா படிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்பவுமே வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறதுனா நல்லா படிச்சிருக்காங்க, ஏற்கனவே எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க, எந்த டவுட்டு கேட்டாலும் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து படிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, அட்வைஸ் கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்களே இன்னும் பாஸ் பண்ணல, அவங்க கிட்ட நீங்க கேட்குற அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாம், இதை இப்படி பண்ணி பார்ப்போம், இந்த வாட்டி அப்படி பண்ணுவோம்னு அதை வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களை பண்ண வச்சு உங்களை காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜியோ அட்வைஸோ யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா சீனியர் ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடாது. டவுட் மட்டும்தான் சீனியர் ஸ்டூடெண்ட் கேட்கணும். அப்போ யார்கிட்ட ஸ்ட்ராட்டஜி கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம். இல்லை என்ன மாதிரி பாஸ் பண்ண மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐடியாஸ் அப்படின்றது நீங்க பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து. ஆனா டவுட் யார்கிட்ட கேட்கலாம்னா பாஸ் பண்ணவங்ககிட்டையும் கேட்கலாம், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்கவங்ககிட்ட கேட்கலாம். அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் டவுட் மட்டும் தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜி அட்வைஸ் கேட்கக்கூடாது. ஆனால் மாற்றி என்ன பண்ணீங்க, நீங்கள் போய் டவுட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஐடியாலாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க, அந்த ஐடியா ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து பாகுநிலை அப்படின்னு பொறுத்தவரையும் அவ்வளோதான் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் அடுத்து கேட்டாங்கன்னா the unit of coefficient of viscosity கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் டூ அப்படி பாகியல் எண்ணின் அலகு என்னன்னு கேட்டா நியூட்டன் வினாடி மீட்டர் பவர் மைனஸ் டூ அப்படி பார்க்குறோம். இப்போ கேட்டலாம் எதுக்கு வந்து பாகுநிலை வந்து அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸோ கிளிசரினுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 13.4 அப்படி சொல்லி பார்க்குறோம் பாகுநிலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிளிசரின் வந்து 13.4 அப்படி பார்க்குறோம். அடுத்து ஆமணக்கு எண்ணெய் ஸோ அதனுடைய பாகுநிலை 9.86 அப்படின்னு பார்க்குறது. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் எண்ணெய் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆலிவ் எண்ணெய்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய பாகுநிலை வந்து 0.84 அப்படி பார்க்குறது. ஸோ அதற்கு அடுத்து என்ன பண்ணோம்னா தேன், நாலாவது வந்து தேன் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். இருக்கிறதுலே கம்மி எதுனா காற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரத்தம், பாதரசம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாகுநிலை எண் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாதரசத்தை விட நீருக்கு வந்து பாகுநிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பாதரசம் அதை விட கம்மியாக இருக்கு.
ரத்தத்தோட பாகுநிலை என்ன நீரோட பாகுநிலை என்ன கம்பேர் பண்ணும்போது வந்து நீரோட பாகுநிலை வந்து அதிகமாக இருக்கு ரத்தத்தை விட. இப்போ ரத்தம் வந்து வேகமாக வந்து ஓடும் அப்படி பார்க்குறோம், நீரை விட அப்படி பார்க்குறோம். பாகுநிலை எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து மெதுவாக வலிந்து ஓடும் அப்படின்னு தான் பாயிண்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டரை வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சில திரவங்களின் பாகியல் எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அன்றாட வாழ்க்கையில் பாகுநிலை பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மலைத்துளை இயக்கம் தடைபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா காற்றுடைய பாகுநிலை தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி கடல் நீரின் பாகுநிலை காரணமாக புயல் அலைகள் அடிக்கும் போது மட்டுப்படுத்தப்படுகின்றன வந்து. பாய்பொருளின் பொருளின் இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பாகியல் பொறுத்து இருக்கு. இப்போ கப்பல் கார் விமானம் எல்லாம் வந்து கிழிச்சிட்டு போறதுக்காக என்ன பண்ணா கூர்முகப்புடன் ஏன் இருக்கு அப்படின்னா நீரோட பாகுநிலையை வந்து கிழிக்கணும், காற்றோட பாகுநிலையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா அது வந்து கூர்முகப்புடன் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஒரு இயந்திரத்தின் செயல்திறனை வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாகங்கள் படிப்படியாக தேய்ந்து பயனடையப்படும். அதனால உராய்வு குறைக்கிறதுக்கு உயவு பொருள் பயன்படுத்துறோம் வந்து. ஸோ அப்போ அந்த உயவு பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாகுநிலை கொண்டதாக இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ தொடும் பரப்பில் காணப்படும் சிறிய பள்ளம் நிரப்பி உயவு பொருள் உராய்வின் அளவை நன்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கடிகாரம் போன்ற லேசான இது இருந்தது அப்படின்னா அதில் என்ன பண்ணும் எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க வந்து கடிகார எண்ணெய். ஆனால் கனமான அதிவேக கொண்ட இயந்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்திரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரீஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி உயவு எண்ணெய்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட சங்கிலி அமைப்பை கொண்டது பாலிமர்கள் சர்ப்ரைஸா உயர்ந்த வெப்பநிலையும் பாகுநிலையும் மாறாமல் இருக்குமாறு இருக்கும். இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் சொல்றோம்ல அந்த இன்ஜின் ஆயில் வந்து அதிக வெப்பநிலையிலும் பாகுநிலை மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த உராய்வு அப்படின்றது குறைச்சிடும் அப்படின்னு பார்க்கலாம். பாகுநிலை மாறணுமா மாறாதானா மாறக்கூடாது இன்ஜின் ஆயில் அப்படி சொல்லணும். அதிக வெப்பநிலையிலும் அது அப்படியே தான் இருக்கும். நல்ல உயவு பொருள் அப்படின் போது கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து வேதி மாற்றம் அடையாத தன்மை இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் சிதைவடையக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வெப்பத்தை வெளியேற்றும் பண்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நல்ல உயவு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ அது வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்ஜின் ஆயில் சொல்கிறோம் அதான் வந்து உடலில் உள்ள தமணிகளும் சிறைகளும் சுருங்கி கடினத்தன்மை அடையும் போது அக்குழாயில் விட்டம் குறைகிறது வந்து. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நம்ம உடலில் வந்து நடக்கக்கூடியது. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது ரத்தத்தின் பாகுநிலை வந்து குறைஞ்சிரும் வந்து. அப்போ சுரம் ஏற்படும் போது நம்ம உடலின் வெப்பம் அதிகரிப்பதால் ரத்தத்தின் பாகியல் எண் மதிப்பு குறையும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால ரத்தத்தோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். அப்போ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகுமா குறையுமான்னு கேட்டால் அதிகமாகும். அப்போ வெப்பப்படுத்தும் போது ரத்தத்துடைய பாகுநிலை எண் வந்து குறையுறதுனால அதிகமாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் வந்து. அடுத்து பெர்னாலி தேற்றம். பெர்னாலி தேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்னன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் ஃப்ரெண்ட், அழுத்த மாறுபாடு தான் வந்து. ஸோ இப்போ ஊதும் போது இந்த பந்து வந்து இங்கே வந்து என்னன்னா சுழண்டுகிட்டே இருக்கும் இந்த சுழலும் வந்து. ஸோ ஆனால் என்ன பண்ணாது அப்படின்னா வெளியேறாது வந்து. அப்போ சுழண்டே காரணம் என்ன அப்படின்னா இங்கிருந்து கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தின் மீது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அழுத்தம் செயல்படும் வளிமண்டல அழுத்தம் அப்படின்றது செயல்படும். அப்போ அந்த வளிமண்டல அழுத்தமும் வந்து அதே மாதிரி இங்கேருந்து இந்த காற்று வந்து வேகமாக வெளியேறதுனா அதனுடைய அழுத்தமும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஆக்ட் பண்ணும்போது என்னன்னா பந்து வெளியே போகவும் முடியாது, அதே மாதிரி உள்ள வந்து ஒட்டவும் முடியாது. அப்போ சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் வந்து பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் தியரம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து சிம்பிள் தான் ஃப்ரெண்ட் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் தத்துவத்தின் செயல்முறை விளக்கம் அப்படின்னா இந்த மேஜிக் பால் சொல்லுவோம் வந்து. அப்போ எடை குறைந்த சிறிய பந்து என்ன பண்ணா இங்கே சுழண்டுகிட்டே இருக்கும் வந்து. காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஷர் அழுத்தம் வந்து. ஸோ அழுத்தத்தோட என்ன பண்ண நீர் வந்து வெளியேறுது. ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே என்னன்னா வளிமண்டல அழுத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரியா. ஸோ அந்த அழுத்தம் இந்த ரெண்டுமே வந்து ஒன்று மீது ஒன்று செயல்படுறதுனால பால் என்ன பண்ண இங்கே சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாயப்பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாயப்பந்து அப்படின்னும் போது ரெண்டு பக்கமும் அழுத்தம் வளிமண்டல அழுத்தமும் இந்த அழுத்தமும் எதிரெதிராக செயல்படுறதுனால அது அங்கேயே சுழண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுறோம். அப்போ வளிமண்டல காற்று அழுத்தம் பந்து இருக்கும் இடத்தில் உள்ள அழுத்தத்தை விட அதிகமாக இருப்பதால் அதே இடத்தில் நிலை நிற்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் கான்செப்ட். அண்ட் மானோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டும் போது பயன்படுத்துறது. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். ஸோ ரெண்டு நீர் நிரப்பிடும் வந்து. அப்போ மட்டம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அப்போ மேனோமீட்டர் அப்படின்றது யூடிஓ குழாய். அப்போ வளிமண்டல அழுத்தம் இருக்குல்ல ரெண்டு பக்கம் திறந்திருக்கும், அதிகரித்த அழுத்தம் குறையும். எனவே புயத்தில் திரவம் மேலே ஏறுவதை காணும். இந்த பக்கம் வாய் வச்சு ஊதும் போது மேலே ஏறும். அப்போ அழுத்தம் அதிகமாச்சுன்னா மேலே ரைஸ் ஆகும். பெர்னாலி தேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே பயன்படுது அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர் அப்படின்னு கருவியில் வந்து திரவம் பாயும் வீதத்தை கண்டறிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பல தடவை நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க வந்து. அதே மாதிரி இயக்கத்தில் உள்ள பாய்பொருளின் திசைவேகத்தை காணப்படும் பிட்டோ அப்படின்ற குழாயில் பயன்படுகிறது. அப்போ வென்ச்சுரி மீட்டர் அப்புறம் பிட்டோ குழாய். அப்புறம் கார்பரேட்டர் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து வாகனங்கள்ல வந்து காற்று வந்து பெட்ரோலோட கலக்கணும் இல்லை டீசலோட கலக்கணும். அப்போதான் என்ன பண்ணணும் எரிய முடியும். ஏன்னா எரியறதுக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் எங்கே இருக்குன்னா காற்றுல இருக்கு. அப்போ அது கார்பரேட்டர் வழியாக வந்து என்ன பண்ணணும் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்பயும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான். ஸோ அது வந்து என்ன சொல்லணும்னா கார்பரேட்டர் எரிவன் கார்பரேட்டர் அப்படின்னு பார்க்க பெர்னாலி தத்துவம். அப்புறம் எண்ணெய் தூவி வடிகட்டும் பம்பு அப்படின்னு அதுவும் பெர்னாலி தத்துவத்தின் அடிப்படையில். விமானங்களின் ரெக்கை எப்படி இருக்கும், விமானத்தோட ரெக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ விமானத்தோட ரெக்கை வந்து இப்படி நேராக இப்படி இல்லாமல் என்ன பண்ணணும்னா இப்போ இப்படி விமானம் இப்படி பறக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ரெக்கை வந்து இப்படி தூக்கி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். ஸோ அப்போ என்னன்னா இப்போ விமானம் பறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா காற்று வந்து மோதிச்சு அப்படின்னா மோது கீழ் நோக்கி ஒன்று போகணும் வந்து. அப்போ இந்த இடம் வந்து அழுத்தம் அதிகமாகிடும். அப்போ மேலே போகும்போது என்ன ஆகும்னா கீழேயும் போகலாம், நேராகவும் போகலாம், மேலும் போகலாம். ஸோ அப்போ இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா அழுத்தம் வந்து குறைவாக இருக்குது, கீழே வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் அழுத்தம் அதிகரிக்குது. அப்போ விமானம் சிறிது தூரம் ஓடுதளத்தில் வேகமாக போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே பறக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ ஓடுதளத்தில் வேகமாக விமானம் ஏன் பறக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், அப்போ அழுத்த வேறுபாடு, அப்போ கீழேயும் மேலேயும் இருக்கிற அந்த அழுத்த வேறுபாடு காரணமாக விமானம் என்ன பண்ணுது பறக்க ஆரம்பிக்குது அப்படிங்க. அப்போ ரெக்கைகள் வடிவமைக்கப்படுறது என்னன்னா அழுத்த வேறுபாடு ஏற்படும் வகையில் அமைச்சிருக்காங்க. இதுவும் பெர்னாலிஸ் தத்துவம். அப்புறம் புயல் காற்று வீசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ காற்று வேகமா வீசுது மேலே, அப்போ புயல் காற்று புயல் காற்று வேகமா வீசும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற காற்றை வந்து அடிச்சுட்டு போயிடும் வந்து. அப்ப மேல இருக்கிற காற்று வந்து அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ப கூரை அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்றோட அடர்த்தி வந்து அதிகமாயிடும். அப்படி அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு மேல காற்றோட அடர்த்தி குறைஞ்சு கீழே காற்றோட அடர்த்தி அதிகமாயிடும். அப்படி அதிகமாகும் போது இது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நமக்கு என்னன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா புயல் வீசும்போது அங்கே இருக்கிற காற்றை தள்ளிட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா குறைந்த காற்றழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ காற்றழுத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னா அதிக காற்றழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதிக காற்றழுத்தம் எங்கே இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே. இப்போ வந்து கூரை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போகிறது எதனால புயல்னால கிடையாது அப்படின்னு பார்க்கணும். அப்போ கூரை எதனால பிச்சுட்டு போயிடும், உள்ளே இருக்கிற காற்று தான் நம்ம கூரையை தூக்கி அடிச்சிடும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ கூரை வந்து பார்த்தீங்கன்னா செவருக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்பட்டதில்லை பாருங்க. அப்போ மேலே இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதவு வழியாக காற்று உள்ளே போயிடும், அதே மாதிரி ஜன்னல் வழியாக உள்ள காற்று ஏற்கனவே போயிட்டு உள்ளே வந்து இருக்கக்கூடிய அழுத்தம் மேலே இருக்க அழுத்தமும் சமமாக இருக்கு. புயல் வரும்போது மேலே இருக்க காற்று அப்படியே தள்ளிட்டு போயிருது. அப்போ மேலே இருக்க காற்று அப்படியே நகர்ந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் என்ன ஆயிருதுன்னா குறைந்த காற்றழுத்த பகுதியாக வந்து மாறிடுது. கீழே வந்து வீட்டுக்குள்ள வந்து அதிக காற்றழுத்தம், அப்போ அந்த இன்னும் வேகமாக அடிச்சு கூரையை தூக்கி அடிச்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பெர்னாலிஸ் தியரத்துக்கு சொல்லலாம் காற்றழுத்த வேறுபாடு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மிகுந்த வேகத்தை தொடர் பண்ணி போகும்போது இப்போ ரயில்வே ட்ராக்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த லைன் எதுக்காக அப்படின்னா அந்த லைனுக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ லைனுக்கு இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் இங்கே இருக்கு, அந்த ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்போ இந்த எல்லோ லைன் அப்படின்றது இதுதான் வச்சுக்கோங்க வந்து. அப்போ இந்த எல்லோ லைனை தாண்டி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா அப்போ வேகமாக ட்ரெயின் போச்சு அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காற்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் வேகமாக போகும்போது இந்த இடத்துல வந்து என்னன்னா ரயில்வே ட்ராக்ல வந்து லோ ப்ரெஷர் ஆயிடும். அப்போ ட்ரெயின் ஒட்டி இருக்கக்கூடிய காற்று அதை இழுத்துட்டு போயிடும். அப்போ அந்த இடம் லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, இது ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா என்னன்னா இந்த ஹை ப்ரெஷர் காற்று என்ன பண்ணா அதிக அழுத்தமுள்ள காற்று அவர் அப்படியே என்ன பண்ணா அந்த ரயில்வே ட்ராக்கை நோக்கி தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ட்ரெயினில் போயிட்டு மோதுற மாதிரி ஆயிடும். அப்போ ட்ரெயின் பிடிச்சி இழுத்துதுன்னு சொல்லுவோம், ஆனால் ட்ரெயின் இழுக்காது. நம்ம பின்னாடி முதுகு பின்னாடி இருக்க காற்று தான் நம்மளை என்ன பண்ணுவோம் ட்ரெயின் நோக்கி தள்ளி விட்டுரும். காரணம் என்னன்னா இப்போ ரயில்வே ட்ராக் இருக்கு அப்படின்னா அந்த ட்ராக் அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி நம்ம நின்னோம் அப்படின்னா ட்ரெயின் வேகமாக போகும்போது அது வந்து ஆபத்து அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு இந்த பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கோடு போட்டிருக்காங்க. அப்போ மிக அழுத்தின் காரணமாக தொடர்வண்டியை நோக்கி தள்ளப்படுவார். அப்போ தொடர்வண்டியை நோக்கி தள்ளப்படுறது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்று தான் அவனை தள்ளி விடும் அப்படின்னு பார்க்குறோம், ட்ரெயின் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த இயற்பியல் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்ட். அடுத்து வந்து சவுண்ட் அப்படின்ற டாபிக் வந்து ஒலி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒலி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான டாபிக் தான். இதுலேயும் வந்து நமக்கு வந்து ஃபேக்ட் ப்ளஸ் கான்செப்ட் அப்படின்றது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம், கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம்.
இப்போ ஒலி அப்படின்றது வந்து பரவதுக்கு ஊடகம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஊடகம் தேவை. காற்று இல்லை வெற்றிடமா இருக்கு, நான் பேசுறது கேட்குமானா கேட்காது அப்படி பார்க்கணும். ஏன்னா நான் பேசுறது எப்படி கேட்குதுன்னா இந்த குரல் வந்து வரக்கூடிய ஒலி அப்படின்னா துகள் வந்து வைப்ரேட்டை என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒவ்வொரு துகளை இடிச்சு இப்போ எதிரில் இருக்காரு அவருக்கு வந்து கேட்கறது அப்படின்னா அந்த துகள் போயிட்டு இடிச்சு ட்ரம்ல போயிட்டு இடிக்கும், காதுக்குள்ள ஒரு ட்ரம் இருக்கும், ஸோ அதில் போயிட்டு இடிக்கும்போது ஏற்பட்ட வைப்ரேஷனை சென்ஸ் பண்ணி பிரெயின் தான் என்ன பண்ணணும் இது என்ன வகையான சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடும். இப்போ ஒரு குழந்தை அழுகிறது, ஒரு நாய் குறைக்கிறது, ஒரு மனிதர் வந்து பேசுறது, ஒரு குக்கர் விசில் சத்தம் வந்து கேட்கறது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பிரெயின்ல வந்து மெமரி ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம இது என்ன வகையான சவுண்ட் சொல்லி முடிவு பண்ணணும். ஒரு பாடகர் வந்து பாடுறாங்க அப்படின்னா இது எந்த பாடகர் பாடிய பாட்டல் பாடு அப்படின்னு பாடல் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஒலி பரவ என்ன தேவை அப்படின்னா ஊடகம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒலி பரவதற்கு ஊடகம் தேவை. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒலி வந்து காற்று மற்றும் திரவங்களை விட திடப்பொருளில் அதிக வேகத்தில் பரவும் அப்படி பார்க்கலாம். அப்ப ஒலி வந்து காற்றுல வந்து 340 மீட்டர் என்ற வேகத்துல பரவும் ஃப்ரெண்ட். அது தண்ணிக்குள்ள போனா ஒலி பரவுமானா கண்டிப்பா பரவும். ஏன்னா ஊடகத்துல துகளோட அடர்த்தி அதிகமா இருக்கும், காற்றை விட ரொம்ப நெருக்கமா தண்ணியில இருக்கும். அப்ப 1500 மீட்டர் என்ற வேகத்துல டிராவல் ஆகுது. அதே திடப்பொருளா இருக்கு வந்து இப்ப திடப்பொருளா இருக்கு, திடப்பொருள் ஒலியோட வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5000 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒலியோட வேகம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஊடகத்துல துகள்கள் நெருக்கமாக வேகம் அதிகரிக்கிறது. காற்றுல ஊடக துகள் வந்து துகளோட நெருக்கம் வந்து குறைவா இருக்கும், நல்லா தள்ளி இருக்கும். நீர்ல நெருக்கமா இருக்கும், திடப்பொருள் இன்னும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் வந்து. ஸோ அப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால அதி வேகத்துல டிராவல் பண்ணுது அப்படிமா. மனிதர் பேசுவதற்கு என்ன அது குரல் வலை உதவுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஆண்களின் குரல் நாளின் நீளம் அப்படின்னு 20 மில்லிமீட்டரும், பெண்களுக்கு அது சுமார் 15 மில்லிமீட்டர், குழந்தைகளுக்கு மிகச்சிறியதா இருக்கு. ஸோ அப்போ குரல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் வந்து யாருக்கு வந்து அதிகமா இருக்கணும், ஆண்களுக்கு அதிகமா இருக்கும், பெண்களுக்கு கம்மியா இருக்கும், குழந்தைகளுக்கு இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்னு. நம்மளை கேட்கும் மொழி திறன் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ். இந்த 20000 ஹெர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ அப்போ 20Kனா 20,000 அர்த்தம் வந்து. ஸோ அப்போ 20,000 அப்படின்றத வந்து 20K ஹெர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சரியா வந்து பார்த்தீங்கன்னா கவனமா போனோம். 20,000 அப்படின்றது வந்து 20K அப்படின்னு கொடுத்தாலும் சரிதான், அதில் 20,000 ஹெர்ட்ஸ்னு கொடுத்தாலும் சரிதான். இதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம கேட்க முடியும். இதுக்கு கீழே இருந்தா 20க்கு கீழே இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து குற்றொலின்னு சொல்லுவோம் வந்து. 20,000க்கு மேல இருந்தா அது என்ன சொல்லணும் மீயொலி அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ குற்றொலி மீயொலி நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஒலி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால் குற்றொலியும், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்தால் மீயொலிகளும். அப்போ கேட்கும் திறன் கொண்டது சில உயிரினங்கள் வந்து கேட்க முடியும் அப்படி பார்க்குறோம். மனிதனால கேட்க முடியாது. மனிதனுடைய செவியினால் கேட்கக்கூடியது அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ். அது என்ன 20 ஹெர்ட்ஸ் 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு வினாடிக்கு வந்து எத்தனை சைக்கிள் வந்து அது வந்து உருவாக்கும் அப்படின்னா, அப்போ ஒரு வினாடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள், இதான் ஒரு சைக்கிள் சொல்லுவோம் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி வந்து 20 ஹெர்ட்ஸ் வந்து உருவாச்சுன்னா நம்ம வந்து கேட்கலாம். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப்னு சொல்லுவோம் வந்து, ஒரு முகடு ஒரு அகடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 20 வந்து உருவாகுது, இது வந்து 1 இந்த மாதிரி வந்து 20 உருவாச்சு அப்படின்னா இன்ட்டு 20ன்னு போட்டா அதான் 20 ஹெர்ட்ஸ்னு சொல்றோம். அதே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடியில 20,000 வந்துச்சுனாலும் நம்மளால கேட்க முடியும் வைப்ரேஷன்ஸ் வந்து. ஸோ அப்போ 20,000 இருந்தாலும் கேட்க முடியும். 20 வௌவால் டால்ஃபின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் மீயொலிகளை கேட்க முடியுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 20 ஹெர்ட்ஸ் குறைவான ஒலிகளை மீயொலிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளால கேட்க முடியாது. சரி 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கிறது வந்து குற்றொலின்னு சொல்லுவோம். அந்த குற்றொலியை நம்மளால கேட்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா 20 20,000 ஹெர்ட்ஸ். அதே யானை அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்னா குற்றொலி கேட்க முடியும், 16 ஹெர்ட்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யானைக்கு பசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 16 ஹெர்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து குற்றொலியை கேட்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வௌவால் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஸோ அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதுனா மீயொலியை கேட்க முடியும். எவ்வளோ 1,50,000 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீயொலி. அப்போ குற்றொலி அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா யானையும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் வந்து. ஸோ அதே வௌவால் டால்ஃபின் அப்புறம் வந்து சீல் வந்து டால்ஃபின் தான். சீல் அப்படின்னா வந்து நீர்நாய்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீர்நாய் வந்து ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் முயல். ஏன்னா நம்ம ஏற்கனவே குரூப் 4ல வந்து முயல் கேட்டுட்டாங்க, இம்பார்ட்டன்ட் கேட்டாங்க, அதனால திருப்பி கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு வந்து. அப்புறம் டாக் நாய் வந்து பார்த்தீங்கன்னா 40 46 ஹெர்ட்ஸ். கேட் பூனை வந்து. ஸோ அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்து எல்லாமே வந்து எதை கேட்குது அப்படின்னா வந்து மீயொலி கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ குற்றொலி கேட்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னா இது 2 தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முயலுக்கு வந்து 1000லேருந்து 1 lakh அப்படி சொல்லி பார்க்குறோம். அது கொஸ்டினாக கேட்டாங்க. அடுத்து எது கேட்கலாம் அப்படின்னா வந்து நாய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வௌவால் வந்து 1000லேருந்து 1,50,000 அப்படி பார்க்குறோம். முயல் வந்து 1000லேருந்து 1 லட்சம் அப்படி பார்க்குறோம். நாய் வந்து 40லேருந்து 46,000 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஆனால் நம்மளோட அதிகமாகவே மீயொலி சவுண்ட் வந்து கேட்க முடியும் நாயால் அப்படி சொல்லி பார்க்குறது. அடுத்து லாங்கிடியூடல் வேவ்ஸ் நெட்டலைகளும் குறுக்கலைகளும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்டலைகள் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒலி அலைகள் காற்றிலோ அல்லது வாயுவிலோ பரவுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா நெட்டலைகளாக அப்படின்னு பார்க்குறோம்.
அப்ப நெருக்கங்கள் நெகிழ்வு அப்படின்றது உருவாகுது. இப்ப காற்றுல வந்து பரவும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்டலைகள் அப்படின்னும் போது நெருக்கங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும், அப்புறம் வந்து நெகிழ்வா இருக்கும், அப்புறம் நெருக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்வா இருக்கும், அப்புறம் நெருக்கம், அதுக்கப்புறம் நெகிழ்வு. இந்த மாதிரி வந்து ஒளி அலைகள் பரவும் போது வந்து நெருக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெகிழ்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நெட்டலைகள். அப்ப நெட்டலைகள்னால என்ன ஆகும் அப்படின்னா நெருக்கங்கள் நெகிழ்வுகள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். நெருக்கம் என்பது அதிக அழுத்தமா இருக்க பகுதி, நெகிழ்வுனா குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் வந்து நம்ம நெட்டலைகள் அப்படின்னு சொல்றோம். குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் ஆகுது சொன்னது. இந்த மாதிரி இது எங்க போகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீர்ல வந்து டிராவல் பண்ணும்போது நிற்கலாம். அப்ப ஊடக துகள்கள் அலைப்பரும் திசைக்கு செங்குத்தாக திசையில் அதிர்வு தான் குறுக்கலைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப துகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு அப்படின்னா அந்த துகள் வந்து அப்படி மேல் நோக்கி இப்படி நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்து போறது செங்குத்தா. அலை வந்து இந்த டைரக்ஷன்ல போகும், ஆனா துகள் மேல போகும் வந்து. அப்போ ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்டீங்க அப்படின்னா மிதக்கக்கூடிய இலை இருக்கு அப்படின்னா அந்த இலையை வந்து அப்படியே மேல தூக்கி திருப்பி கீழே இறக்கணும். இலை என்ன பண்ண கரைக்கு வரவே வராது. அப்ப சுனாமி வரும்போது கடல்ல இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல இருக்க கப்பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்க்குதானா கிடையவே கிடையாது. அப்ப சுனாமி என்ன பண்ணா அப்படியே மேல தூக்கி திருப்பி கீழே இறக்கி விட்டுரும், அவ்வளவுதான். அப்ப அலை அப்படின்னும் போது என்னன்னா மேல நோக்கி பொருளை வந்து மேல நோக்கி தூக்கிட்டு திருப்பி கீழே இறக்கி விட்டு அலை வந்து வந்துடும் கரைக்கு. ஆனா மிதந்துட்டு இருக்கு எதுவுமே வராது. அப்ப குளத்துல இருக்கக்கூடிய இலையெல்லாம் கரையை வந்து சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காற்று தான் அடிச்சிட்டு வரும். அப்ப காற்று தான் வந்து மிதக்கக்கூடிய பொருள் எல்லாம் கரையை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஒழிஞ்சு, ஆனா என்ன பண்ண அலை வந்து எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா கரைக்கு கொண்டு வராது அப்படின்னு பாக்குறோம். அப்ப செங்குத்தா வந்து பொருள் வந்து நகரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து குறுக்கலைகள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நீரலைகள் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அந்த கம்பியின் அதிர்வுகள் இழுத்து கட்டப்பட்ட கம்பி இருக்கு, அதுல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மேலங்கிலி அப்படின்னா அதுன்னு சொல்லலாம். அப்ப முகடு அகடு அப்படின்னு எங்க உருவாகும் அப்படின்னா குறுக்கலைகள்ல உருவாகும். அங்க பார்க்கும்போது நெருக்கங்கள் நெகிழ்வுகள் வந்து உருவாகும் பார்த்தோம். இது பேர் என்னன்னா நெருக்கம், இது வந்து நெகிழ்வு அப்படின்னு பாக்குறோம். அதே முகடு அகடுனா இது வந்து முகடு, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அகடுன்னு சொல்லுவோம். வந்து அப்ப மேலையும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நகர்றது. மேல போச்சுன்னா முகடு, கீழே வந்துச்சுன்னா அகடு அப்படி பாக்குறோம். அவர் முகடு அகடு எங்க உருவாகும் அப்படின்னா குறுக்கலைகள் உருவாகும் அப்படி பாக்குறோம். குறுக்கலைகள் அப்படி இப்படி போறது வந்து அதே நெட்டலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து என்ன சொல்றோம்னா நம்ம நெருக்கங்கள் நெகிழ்வு அப்படின்னு உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கிரஸ்ட் ட்ரஃப் அப்படின்னும் போது இதுதான் பிக்சர் வந்து. இப்ப கிரஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்குல்ல, இதுதான் கிரஸ்ட், கீழே இருக்கிறது வந்து ட்ரஃப் அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப மேல இருக்கிறது வந்து முகடு, கீழே இருக்கிறது அகடு அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த குறுக்கலைகளும் நெட்டலைகளுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஊடகத்தால் அலைபெறும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுறோம். இப்படி மேல போயிட்டு கீழே வருமா, செங்குத்தா அதிர்வுது. அலை வந்து இந்த டைரக்ஷன்ல போகும், மேல போச்சுன்னா செங்குத்தா. இது அப்படியே இடிச்சு கொண்டு போறது. ஊடகத்துல துகள் வந்து பாத்தீங்கன்னா பரவு திசையிலே அப்படியே அலை பரவும் வந்து. அப்ப நம்ம வந்து ஒலி வந்து காற்றுல வந்து பரவுது. இப்ப பேசுறது நான் கேட்குதுல, அதை என்ன சொல்றேன்னா ஒலி அலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துகள் வந்து இடிச்சு ஒன்னோட ஒன்று போறது வந்து. அப்ப நெருக்கங்கள் நெகிழ்வு அப்படின்னு ஏற்படும் வந்து. இது திடம், திரவம், வாயு மூணுத்திலையுமே வந்து ஒலி அலைகள் வந்து பரவும் அப்படின்னு பார்க்கணும். இங்க குறுக்கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது முகடு அகடு உருவாக்கும், திடம் மற்றும் திரவத்துல தான் பரவும், ஆனா வாயுல பரவாது. எக்ஸாம்பிள் வந்து நீரலைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திடப்பொருள் திரவ பொருளையும் வந்து என்ன ஆகும்னா இந்த குறுக்கலைகள் வந்து பரவும். நெட்டலைகள் ஒலி அலைகளா வந்து இருக்கும். இது திடம், திரவம், வாயுக்கள் மூன்றிலையும் பரவும். நெருக்கங்கள் நெகிழ்வு இங்க வந்து முகடுகள் அகடுகள் உருவாகும். இங்க அலை பரவும் திசையிலே போகும். இது வந்து என்ன துகள் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒளி வந்து எவ்வளவு வேகத்துல வந்து பயணிக்குது அப்படின்னா வந்து 340 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மணிக்கு வந்து. அப்ப நீரை விட கம்பேர் பண்ணி நீர்ல வந்து எவ்வளவு வேகத்துல பயணிக்குது அப்படின்னா 1500 மீட்டர்ன்றோம். அப்ப 300 1500 பார்க்கும்போது 5 மடங்கு வேகம் நீர்ல. இரும்புல 20 மடங்கு வேகம். இரும்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு வேகத்துல டிராவல் பண்ணுது. ஒளியை விட மில்லியன் மடங்கு வேகமானது. அதனாலதான் நம்ம வந்து மின்னல் முதல்ல வருமா இடி முதல்ல வருமானு கேட்டா மின்னல் தான் முதல்ல வரும், இடி ஓசை அதற்கு பின்னரே வரும் அப்படின்னு பாக்குறோம். இது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப ஒளியோட வேகம் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 340 மீட்டர். அப்ப ஒளி வந்து 1 கிலோமீட்டர் கடக்கணும்னா 3 வினாடி தேவைப்படுது. அதே ஒளி வந்து தண்ணியில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடியில 1500 மீட்டர் 1.5 கிலோமீட்டர் போயிருது. அதே ஒளி இரும்புல டிராவல் பண்ணும்போது வந்து 5000 மீட்டர்னா ஒரு வினாடியில 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுது. அப்ப ஒளி எதுல வேகமா போகுதுன்னா திடப்பொருள் வேகமா போகுது. அதே திரவ பொருள்ல இருந்து வேகம் குறைஞ்சிடும், காற்றுல வேகம் குறைஞ்சிடும், வெற்றிடத்துல டிராவலே பண்ணாது அப்படின்னு பார்க்கணும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒளி எதிரொலிப்பு அப்படின்னும் போது போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வர்றது. அப்ப நம்ம பேசுறது, இப்ப நான் பேசுறது வந்து எனக்கு வந்து எக்கோவா கேட்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னுடைய மூளையில அந்த ஒளியை வந்து பிரித்தறியும் தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1/10 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப 1/10 அப்படின்னா மூளையில பிரித்தறியும் தன்மை அப்படின்னா ஜென்ரலா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து எவ்வளவு வேகத்துல டிராவல் பண்ணும் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 340. அப்ப 1/10 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் ஒரு டாபிக் பார்த்தோம்ல, இப்ப 340ல 1/10 அப்படின்னு சொல்லி போட்டோம் என்ன ஆகும், சைபர் போயிடுமா. அப்ப 34 மீட்டர். அப்ப 34 மீட்டர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிரித்தறியும் தன்மை. அப்ப ஒரு ஒளி நான் பேசுறது போயிட்டு பட்டு திரும்பி என் காதுக்கு வர்றதுக்கு
34 மீட்டர் டிராவல் பண்ணிருச்சு அப்படின்னா, போறதுக்கு 17 மீட்டர் வரதுக்கு 17 மீட்டர் அப்படின்னா 34 மீட்டர் டிராவல் பண்ணி பட்டு எதிரொலிச்சு வந்துச்சுன்னா நான் என்ன நினைப்பேன்னா அது இன்னொரு ஒலியா தான் என்னுடைய மூளை வந்து புரிஞ்சுக்கும். இப்போ 17 மீட்டர் இல்ல வந்து டிராவல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் தான், போறதுக்கு 15 திருப்பி வரதுக்கு 15னா அது 1/10 வினாடிக்குள்ள வந்துடுது. வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப என்னுடைய மூளை என்ன பண்ணா அது ஒரே ஒலியா புரிஞ்சுக்கும். அப்ப எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம கேட்கறது என்ன அர்த்தம்னா மினிமம் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிக்கணும், 34 மீட்டர் டிராவல் பண்ணிக்கணும். ஆனா அந்த 34 மீட்டர் டிராவல் பண்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது தடைப்பொருள் எவ்வளவு தூரத்துல இருந்தா போதும்னா 17 மீட்டர் தொலைவில் இருந்தா போதும். அதான் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப உதாரணத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ பேசுறேன், அது பேசுறது 340 மீட்டர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, கேட்கிறவர் இருக்காரு, அவர் வந்து 340 மீட்டர் தூரத்துல இருந்தாருன்னா நான் பேசுனது அவருக்கு எப்போ போய் கேட்கும் அப்படின்னா வந்து 1 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். ஏன்னா டிராவல் பண்ணி போகணும்ல வந்து. இப்போ என்னுடைய மூளை பொறுத்தவரை என்னன்னா நான் பேசுறது அந்த வினாடியே வந்து அந்த வினாடிக்குள்ள டிராவல் பண்றது அப்படின்னா என்னன்னா 340 மீட்டருக்குள்ள என்னால என்ன பண்ணுவேன்னா ஒரு வினாடியை 10ஆ பிரிச்சு கேட்க முடியும் ஃப்ரெண்ட். அதான் மூளையோட கெப்பாசிட்டி. எல்லா மூளையோட கெப்பாசிட்டி அதுதான். அப்போ மனிதனுடைய மூளையோட கெப்பாசிட்டினா ஒரு வினாடியை 10ஆ பிரிக்க முடியும். அப்போ ஒரு வினாடியில 340 மீட்டர் வந்து சவுண்ட் டிராவல் பண்ணா 34 மீட்டர் தனித்தனியா பிரிச்சு நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 34 மீட்டருக்கு போகும்போது அதை விட அதிகமான டைம் எடுத்துக்குது, அதை விட அதிகமான தூரம் கடந்தது அப்படின்னா அது இன்னொரு ஒலியா மாறிடும் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. அப்போ ஒரு வினாடிக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க, ஆனா அந்த கால இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 34 மீட்டர் அப்படின்ற கால இடைவெளியில பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க வந்து. அப்ப என்னன்னா தனித்தனி ஒலியாவே நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன கேட்கறோம்னா தடை பொருள் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்போம். கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 17 மீட்டர் தூரம், அப்போ போறது 17 திருப்பி வர்றது 17 மொத்தம் 34 அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம மூளையோட பிரித்தறியும் திறன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 1/10 பங்கிற்கு வந்து ஒலியானது தொடர்ந்து உணரப்படுகிறது அப்படிங்க. அதுக்கு மேல வந்துச்சுன்னா அது இன்னொரு ஒலியா வந்து இருக்கும் அப்படிங்க. பன்முக எதிரொலிப்பு அப்படின்னா பட்டு எதிரொலிக்கிறது வந்து. அப்போ ஒலி வந்து டிராவல் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது 340 மீட்டர்னா 1/10னா 34 மீட்டர் டிராவல் பண்ணிச்சுன்னா அது இன்னொரு ஒலியா தெரியும். ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு, முதல்ல ரேடியோ அலைகள் இருப்பதை ஆய்வு மூலம் நிரூபித்தார். ஆனால் அதிர்வெண் அலகு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. மீயொலி பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது கருவற்ற பெண்ணின் கரு வளர்ச்சி வந்து. ஸோ அங்கே ஸ்கேன் பண்றது அப்படின்றது நம்ம எக்ஸ்ரே கிடையாது, அங்கே வந்து அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா ஒலி அனுப்பி அது மூலியமா அந்த கருவுடைய வடிவம் என்ன, உருவம் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி சரி பண்ணும். அப்போ கருவுற்ற பெண்களுக்கான பண்ற ஸ்கேன் வந்து மீயொலி பயன்பாடு, அல்ட்ரா சவுண்ட். சோனார் அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டுருவாங்க. சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு தான் சோனார் அப்படின்னு பார்க்கறது. அப்போ சோனார் அப்படின்ற கருவி வந்து எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்பனா ஒலியை அனுப்பி பட்டு எதிரொலிச்சு வரும் வந்து. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கப்பல் வந்து மேல போயிட்டு இருக்கு, பட்டு எதிரொலிச்சு. அப்போ போறதுக்கு ஒரு டைம், வர்றதுக்கு ஒரு டைம் வந்து. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் முடிவு பண்ணலாம். இப்போ கடல்ல வந்து டிராவல் பண்ணும்போது இப்போ தண்ணியில வந்து ஒலியோட வேகம்னா 1500 மீட்டர். இப்போ ஒலி வந்து 2 வினாடியில வந்துடுது அப்படின்னா கடலோட ஆழம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ போறதுக்கு வந்து என்ன ஆகும் வந்து ஒரு 1500 மீட்டர் வந்து தேவைப்படுது, திருப்பி வர்றதுக்கு 1300 மீட்டர். அப்போ டெப்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வினாடி ஆகுதுன்னா அப்போ உள்ள போயிட்டு திருப்பி வருது. அப்போ போறதுக்கு ஒரு வினாடி, வரதுக்கு ஒரு வினாடி. அப்போ ஆழம் எவ்வளோன்னா 1500 மீட்டர் தான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 2 வினாடி அப்படின்னும் போது 3000 மீட்டர் நம்ம போட முடியாது. ஏன்னா போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வரதை வச்சு தான் நம்ம ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோனார் வந்து ஆழத்தை கண்டறிய பயன்படுகிறது. அப்போ டாப்லர் எஃபெக்ட் ஒலியின் விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்ல, வானூர்திகள்ல அந்த திசைவேகத்தை கண்டறிய பயன்படுகிறது வந்து. அப்ப இது என்ன பண்ணா ஒலி வந்து ஒரு மூலம் இருக்கு, அது பறந்து வந்துட்டு இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் பக்கத்துல வர அதிகமாகும், திருப்பி கிராஸ் பண்ணி போகும்போது கம்மியாகும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும், ட்ரெயின் வேகமா கிராஸ் பண்ணுது. அப்போ தூரமா இருக்கும்போது நமக்கு அதனோட வைப்ரேஷன்ஸ் ஒலி வந்து கம்மியா இருக்கும், பக்கத்துல வரும்போது அதிகமா இருக்கும், தள்ளி போகும்போது இன்னும் குறைஞ்சிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்த டாப்லர் விலையை வச்சுட்டு நம்மளுடைய வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ரேடார்ல பயன்படுத்துறோம் வந்து. அப்புறம் நீர்மூழ்கி கப்பல், வானூர்திகள் இயக்கம் வந்து, அப்புறம் போக்குவரத்து கட்டுப்பாட்டு வாகனங்கள் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து மைக்ரோ அலைகளை பயன்படுத்தி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலி வேகத்தை வந்து கண்டுபிடிக்க அது வந்து பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வேகத்தை அளவிட பயன்படுறதுக்காக டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு ஒலியை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அதுல வந்து நீர்மூழ்கி கப்பல், வானூர்தி, போக்குவரத்து கட்டுப்பாடு கருவி, ரேடார் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஒலியல் டாப்லர் ஒலி பயன்பாடு வானூர்தி நிலையத்தில் பயன்படுத்துறாங்க. ஒவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா மீ ஒலிகளை பயன்படுத்தி என்ன பண்ண இறை, ஒவ்வாலுக்கு கண் இருக்கு ஆனா இறையை பார்க்கறதுக்கு அது வந்து உபயோகப்படாது. ஸோ அப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த மீ ஒலி அல்ட்ராசவுண்ட் அனுப்புது, போயிட்டு பட்டு எதிரொலிச்சு வருது. அப்ப அந்த போய் பட்டு எதிரொலிச்சு தொடர்ந்து ஒலி அனுப்பிட்டே இருக்கும். பட்டு எதிரொலிச்சு வரும்போது அது அனுப்பக்கூடிய அந்த ஒலியை வந்து எழுப்புது. அந்த ஒலியை வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஒவ்வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தகவமைப்பு அதனோட உடல்ல இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ண பிரே எங்க இருக்கு, அதனுடைய உணவு எங்க இருக்கு, தடைப்பொருள் ஒரு மரம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல மோதாம பறந்து போகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒவ்வால்கள் இறையின் தொலைவு மற்றும் இயக்கத்தை வந்து அறிந்து கொள்ள மீ ஒலியை பயன்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அவருடைய பேர் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா
வந்து ரேடியோ அலைகளுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அண்ட் ஜேசி மேக்ஸ்வெல் என்பவர் மின்காந்த கொள்கையை சோதனை மூலம் நிரூபித்தார் அப்படின்னு பார்க்குறோம். மின்காந்த கொள்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்பாங்கன்னா ஜேசி மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒளிமின் விளைவை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் என்ன பண்ணுறாரு, நிரூபிக்கிறார். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜேசி மேக்ஸ்வெல் வந்து. அதை நிரூபிச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இம்பார்ட்டன். எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய பேர், ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸோட பேர் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஒளி பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதனுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது வந்து எது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய இரைச்சல் ஏற்படுத்தும், நாய்ஸ் பொல்யூஷன் எது இருக்கு அப்படின்னா 120 டெசிபலுக்கு மேலே போனா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 120 டெசிபல் மேலே போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே 90 டெசிபல் மேலே போச்சு அப்படின்னா வந்து நீண்ட நேரம் கேட்கும் போது பாதிப்பு ஏற்படும் வந்து. அப்போ நம்ம நார்மலாக வந்து கேட்கும் திறன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் டெசிபல்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்வர்சேஷன் அப்படின்னு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 டெசிபிள் இருக்கும் வந்து. வீடை பொறுத்தவரை 50 டெசிபிள் இருக்கும் வந்து. ஒரு லைப்ரரியில் 40 டெசிபிள் இருக்கும் வந்து. மெதுவாக பேசுகிறாங்க சாஃப்ட் விஸ்பர்னா 30 டெசிபிள் இருக்கும் வந்து. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெசிபிள் கணக்கில் வருது. அப்போ நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காசு பெயின் எப்போ அப்படின்னா வந்து இரைச்சல் அதிக அளவில் நமக்கு பாதிப்பு 120 டெசிபிள். 90 டெசிபிளை தொடர்ந்து கேட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து ஒலியின் வேகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வாயுவில் வந்து எவ்வளோ வேகத்தில் பயணிக்குது அப்படின்னா வந்து 340 நம்ம பார்த்தோம். அதான் 331 343 எது கொடுத்தாலும் நம்ம போட்டலாம் எக்ஸாம்பிள். 2 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து திரவம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக வந்து எடுத்துக்கலாம். இது 1493 கொடுத்துருக்காங்க வந்து. திடப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு அப்படின்னு பார்க்கும்போது தாமிரத்தில் வந்து 5000, இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருது. 5950 6000 வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ரவுண்டா கூட போட்டுக்கலாம். அலுமினியம் அதை விட அதிகம். அப்போ ஒளியோட வேகம் எதில் அதிகமாக இருக்கும்னா திடப்பொருள் அதிகமாக இருக்கும், அதை விட கம்மி தரும். அதை விட கம்மி வந்து வாயு அப்படின்னு பார்க்குறது. இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து முக்கியம் ஃப்ரெண்ட் வந்து. அதே மாதிரி நீர் வந்து முக்கியம். அதே மாதிரி காற்று அப்படின்னு பார்க்கும்போது 343 இல்லை 340 வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து லைட்டு. இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பிரேக்குக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நேற்று பார்த்தா நம்ம அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 10 நிமிஷம் பிரேக்கில் வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளைய வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரே ஒரு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கிளாஸில் வந்து பார்த்து முடிச்சிடலாம். லைட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மேக்னட்டிசம் இருக்கு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் பிசிக்ஸ் இருக்கு. இந்த 4 டாபிக் வந்து நம்ம நாளைய வகுப்புல பார்த்துட்டு நம்ம பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி பார்த்துருவோம். அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பயாலஜி பார்த்துருவோம். திருப்பி நம்ம பயாலஜி இன்னும் அடிஷனலாக ஒரு கிளாஸ் தேவைப்படும். ஸோ அது என்னைக்கு அப்படின்றது நான் வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி நம்ம ஆர்டரில் போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம இன்கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அதனோட தொடர்ச்சியாக அப்படியே அடுத்தடுத்து சயின்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளோட இலக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து 5 நாட்கள் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணது 5 கேள்வின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எந்த சொல்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோ திருப்பி ஒரு தடவை பாருங்க. 1க்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக எது எது இம்பார்ட்டன்ட்டோ அதை சொல்கிறேன். எந்த கான்செப்ட் வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, கான்செப்டாக சொல்கிறேன். ஃபேக்ட்னா அந்த ஃபேக்ட் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் திருப்பி ஒரு 2 வாட்டி பார்க்குறது, வீடியோ பார்க்குறது தாராளமாக பார்க்கலாம். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்போஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் ஸ்லோவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்லோவாக நம்ம நடத்த முடியாது. காரணம் என்னன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போனால் தான் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து திருப்பி ஒரு தடவை இந்த பிடிஎஃப் வந்து படிச்சுட்டு அகைன் ஒரு தடவை வந்து என்னுடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கீங்க, எனக்கு ஸ்லோவாக டீச் பண்ணணும்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை கிளாஸ் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ்லி மார்க் பண்ணுறோமோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அந்த இலக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 180+ அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அப்படின்னா புக்கு வந்து டைம் இல்லை, பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த புக்கை வச்சு மார்க் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமான ஒரு புக்கு தான். இதே நீங்கள் குரூப் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 2A யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.